سلاما يا عمر الفاروق سلاما يا عمر الفاروق. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த இடத்திலே மீண்டும் ஒரு முறை என்னையும் உங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்று கூட்டினானோ, அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று கூட்டுவானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வர்தா அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களில் மிகச் சிறந்தவர், உயர்ந்தவர் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த உலகத்திலே நபிமார்களுக்கு பிறகு, ரசூல்மார்களுக்கு பிறகு இந்த பூமியிலே சிறந்த மனிதராக இந்த பூமியில் வலம் வந்தவர் அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு நபிமார்கள், ரசூல்மார்கள் அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு இந்த பூமியில் கண்ணியமானவர், உயர்ந்தவர், சிறப்புமிக்கவர் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இஸ்லாமிய மார்க்கத்துடைய இரண்டாவது ஹலீஃபா, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருக்கமான தோழர், கண்ணியமிக்கவர், ஆற்றல் மிக்கவர், வலிமை படைத்தவர், அல்லாஹுடைய அச்சத்தை உள்ளத்தில் சுமந்தவர், அல்லாஹுடைய பயத்தை கொண்டு இந்த பூமியில் வாழ்ந்தவர், சதா நேரமும் மறுமையுடைய சிந்தனை, மறுமையுடைய வாழ்க்கையை பற்றிய எண்ணத்தோடு இந்த பூமியிலே வாழ்ந்து இந்த பூமியை விட்டு மறைந்தவர். இப்படி உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையின் பக்கங்களை புரட்டி கொண்டே இருக்கலாம். இந்த தலைப்பை தேர்ந்தெடுக்கும் பொழுது எதை பற்றி பேசுவது என்ற ஒரு கேள்வி எனக்கு வந்தது. உமர் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்பதற்கு முன்னால் இருந்த வாழ்வை பற்றி பேசுவதா, அல்லது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட அந்த நிகழ்வை பற்றி பேசுவதா,
அல்லது உமர் ரலியல்லாஹு அன்ஹு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்களிடத்திலே இருந்த நெருக்கத்தை பற்றி பேசுவதா, அல்லது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீரத்தை பற்றி பேசுவதா, அல்லது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மார்க்க கல்வி ஞானத்தை பற்றி பேசுவதா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு குர்ஆனோடு இருந்த நெருக்கத்தை பற்றி பேசுவதா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நீதியை அவர்களுடைய நேர்மையை பற்றி பேசுவதா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மார்க்கத்தை புரிந்த விதத்தை பற்றி பேசுவதா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலே கொண்டு வந்த புதிய புதிய சட்டங்களை பற்றி பேசுவதா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உலகத்திலே வாழும் பொழுது சொர்க்கத்தை ஆதரவு வைத்த அந்த நிகழ்வுகளை குறித்து பேசுவதா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு நாளை மறுமையிலே அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்க வேண்டும் என்று பயந்து தங்களுடைய வாழ்க்கையை நகர்த்திய அந்த நாட்களை பற்றி பேசுவதா. இப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பக்கத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு ஆராய்ந்தாலும் ஆயிரம் 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 பக்கங்களாக அந்த வாழ்க்கையின் பக்கம் நீண்டு கொண்டே போகுமே தவிர இவர்களுடைய வாழ்க்கையை இந்த ஒரு மணி நேரத்திலே சுருக்க முடியாது. இந்த வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான நிகழ்வுகளை மட்டும் எம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றுவதற்காக இந்த நேரத்திலே சுருக்கமாக எடுத்து கூறப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதிலே படிப்பினை பெற்று எம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சமூகமாக அல்லாஹ் மாற்றுவானாக. இன்னஹுல் ஃபாரூக் அபு ஹஃப்ஸின் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள். ஹசனுடைய தரத்தில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. இப்னு உமர், யார்? உமர் அவர்களுடைய மகன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கூறியதாக, இன்னல்லாஹ ஜஅலல் ஹக்க அலா லிசானி உமர வ கல்பிஹ். அல்லாஹ் சத்தியத்தை உமர் அவர்களுடைய நாவிலும் கல்பிலும் அல்லாஹ் ஆக்கினான். சுப்ஹானல்லாஹ். உமர் அவர்களுடைய கல்பிலும் நாவிலும் அல்லாஹ் சத்தியத்தை ஆக்கினான். கூறுபவர்கள் யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாம் புகாரி, முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, எனக்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நபியை இந்த பூமியிலே அனுப்புவதாக இருந்தால் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைத்தான் அல்லாஹ் நபியாக தேர்ந்தெடுத்திருப்பான். லா நபிய பஅதி, ஆனால் எனக்கு பிறகு நபி கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இமாம் புகாரி, முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ரஅய்துனி ஃபில் ஜன்னஹ், சொர்க்கத்தை நான் பார்த்தேன். ஃபஇதம் ரஅத்துன் ததவத்தஉ இலா ஜானிபி கஸ்ரி, ஒரு கோட்டையின் அருகிலே இருந்து கொண்டு ஒரு பெண் உது செய்து கொண்டிருந்தாள். ஃபகுல்து, நான் கேட்டேன், லிமன் ஹாதல் கஸ்ர், என்னை அழைத்து சென்ற வானவரிடத்திலே கேட்டேன், இது யாருடைய கோட்டை? லிமன் ஹாதல் கஸ்ர், இந்த சொர்க்கத்திலே இவ்வளவு அலங்காரமாக இருக்கக்கூடிய இந்த கோட்டை, இவ்வளவு பிரம்மாண்டத்தை உடைய இந்த கோட்டை யாருடைய கோட்டை? அப்போது சொல்லப்பட்டது, லிஃபதம் மின் குரைஷ், குரைஷி வாலிபருடைய கோட்டை. இது யாருடைய கோட்டை? சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய இந்த கோட்டை குரைஷி வாலிபருடைய கோட்டை. இது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் எண்ணிக்கொண்டேன் அந்த குரைஷி வாலிபன் நான் தான் என்று. மீண்டும் உறுதிப்படுத்துவதற்காக கேட்டேன், யார் அந்த குரைஷி வாலிபர்? அவர்கள் சொன்னார்கள், உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் அக்பர். உமர் அவர்களுடைய கோட்டை என்று யாருக்கு அறிவிக்கிறார்கள் தெரியுமா இந்த ஹதீஸை? உமர் அவர்கள் முன்னால் உட்கார்ந்திருக்கிறார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மாளிகையில் நுழைந்து பார்க்க வேண்டும் என்ற ஆசை வந்தது. உமரே, உன்னுடைய அந்த சொர்க்கத்தின் மாளிகையில் நுழைந்து பார்க்க வேண்டும் என்று ஆசை வந்தது. ஃபதகர்து கைரதஹு ஃபவல்லைது முத்பிரா, உன் ரோஷத்தை நினைத்து பார்த்தேன் உமரே. சுப்ஹானல்லாஹ். உன் ரோஷத்தை நினைத்து பார்த்தேன் உமரே, அந்த கோட்டைக்குள் செல்லாமல் திரும்ப வந்து விட்டேன். அல்லாஹ் அக்பர்.
முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சொன்னவுடன் ஃபபகா உமர் அவர்கள் அழுக ஆரம்பித்து விடுகிறார்கள். சொன்னார்கள், வகால அலைக அகாரு யா ரசூலல்லாஹ், அலைக அகாரு யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்கள் மீதா நான் ரோஷப்பட போகிறேன், உங்கள் மீதா நான் ரோஷப்பட போகிறேன் என்று உமர் அவர்கள் கூறியதாக இமாம் புகாரி முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே 10 சஹாபிகளுக்கு, 10 நபித்தோழர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொர்க்கம் உண்டு என்று அவர்கள் இந்த பூமியில் வாழும் பொழுது நற்செய்தி சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர். அபூ பக்ரின் ஃபில் ஜன்னஹ் வ உமரு ஃபில் ஜன்னஹ் வ உஸ்மானு ஃபில் ஜன்னஹ் வ அலியுன் ஃபில் ஜன்னஹ் வ சஅதுன் ஃபில் ஜன்னஹ் வ சஈதுன் ஃபில் ஜன்னஹ். அல் ஹதீஸ். இந்த 10 பேருக்கு அல்லாஹ்வுடைய தூதர், இன்னைக்கு நீங்கள் ஹதீஸிலே பார்க்கலாம், இந்த 10 பேருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொர்க்கம் உண்டு என்று நற்செய்தி சொன்னார்கள். அதில் இரண்டாம் அவர் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இமாம் புகாரி முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, பைனா அன நாயிம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், நான் உறங்கிக் கொண்டிருந்தேன். ரஅய்து الناس يعرضون علي وعليهم قمص, எனக்கு முன்னால் சில மனிதர்கள் காட்டப்பட்டார்கள். அந்த மனிதர்களிடத்திலே சில ஆடைகள் இருந்தது, அந்த மனிதர்களிடத்திலே வகை வகையான ஆடைகள் இருந்தது. குமுஸ் மின்ஹா மா யப்லுகு துசிய வ மின்ஹா மா தூன ذلك. சிலருக்கு அந்த ஆடைகள் அவர்களுடைய நெஞ்சு வரை இருந்தது, சிலருக்கு அந்த ஆடைகள் அதைவிட குறைவாக இருந்தது. وعرض علي عمر بن الخطاب, எனக்கு உமர் அவர்கள் காட்டப்பட்டார்கள். وعليه قميص يجره, அவருடைய ஆடையோ நீளமாக பெரிய ஆடையாக தெரிந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நபித்தோழர்கள் கேட்டார்கள், قالوا فما اولت ذلك, அல்லாஹ்வுடைய தூதரே இது எதை குறிக்கிறது, இதனுடைய விளக்கம் என்ன? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், قال الدين, இது மார்க்கத்தை குறிக்கிறது, அவருடைய மார்க்கத்துடைய நிலைமையை குறிக்கிறது. சிலருடைய ஆடைகள் எப்படி இருந்தன? நெஞ்சு வரை படர்ந்திருந்த, நெஞ்சோடு இருந்தது. சிலருடைய ஆடைகள் அதற்கும் குறைவாக இருந்தது. ஆனால் உமர் அவர்களுடைய ஆடையோ அவர்களுடைய மார்க்கமோ சொல்ல முடியாத அளவிற்கு நீளமாக இருந்தது. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இமாம் புகாரி முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து நான் செவியேற்றேன். பைனா அன நாயிம் ஊதீது பிகதஹி லபன், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், நான் உறங்கிக் கொண்டிருந்த பொழுது எனக்கு ஒரு பாலுடைய குவளை கொண்டு வரப்பட்டது. ஃபஷரிப்து மின்ஹு, நான் அதை குடித்தேன். அந்த குடித்த அந்த பால் என்னுடைய விரலுடைய நகங்கள் வழியாக வெளியேறும் அளவிற்கு முழுமையாக நான் குடித்தேன். அதற்கு பிறகு ثم اعطيت فضلي يعني عمر, நான் அதை அந்த மீதி இருந்த அந்த பாலை நான் உமர் அவர்களுக்கு குடிக்க கொடுத்தேன். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சஹாபாக்கள் கேட்டார்கள், فما اولته, அல்லாஹ்வுடைய தூதரே இது எதை குறிக்கிறது? قال العلم, இல்மை குறிக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அருந்திய பால் என்ன? அது கல்வி. அந்த கல்வியை அல்லாஹ்வுடைய தூதர் யாருக்கு கொடுத்தார்கள்? மீதி இருந்ததை உமர் அவர்களுக்கு கொடுத்தார்கள். தீனை பெற்றவர், இல்மை பெற்றவர், சத்தியத்தை பெற்றவர், சொர்க்கத்தை பெற்றவர். யா அல்லாஹ், இதை விட ஒரு மனிதருக்கு என்ன சிறப்பு வேண்டும்? கண்ணியத்துக்குரியவர்களே, இமாம் புகாரி முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய மனைவிமார்களோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது உமர் அவர்கள் உள்ளே வருகிறார்கள். உள்ளே வர அனுமதி கேட்கிறார்கள். உமர் அவர்களுடைய சப்தத்தை கேட்ட மாத்திரத்திலேயே அல்லாஹ்வுடைய தூதரோடு பேசிக் கொண்டிருந்த அந்த பெண்மணிகள் உடனடியாக ஹிஜாபை எடுத்துக்கொண்டு மறைமுகமாக மறைவான இடத்திற்கு சென்று விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் அவர்களுக்கு அனுமதி கொடுத்ததற்கு பிறகு உமர் அவர்கள் உள்ளே வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
உமர் அவர்கள் சொன்னார்கள், அல் ஹக்கல்லாஹு சின்னக், அல்லாஹுடைய தூதரே உங்களுடைய வாழ்வை அல்லாஹ் மகிழ்ச்சியாக ஆக்குவானாக. அல் ஹக்கல்லாஹு சின்னக் யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே உங்களுடைய வாழ்வை அல்லாஹ் மகிழ்ச்சியாக ஆக்குவானாக. அஜிப்து மின் ஹாஉலா இல்லாத்தி குன்ன இந்தி, என்னிடத்தில் இருக்கக்கூடிய இந்த பெண்களை பார்த்து ஆச்சரியமாக இருக்கிறது. உன்னுடைய சப்தத்தை கேட்ட மாத்திரத்திலேயே இந்த பெண்கள் எல்லாம் ஹிஜாபுடைய இடத்திற்கு சென்று விடுகிறார்களே. உமர் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதரே நீங்கள் இருக்கும் பொழுது இந்த பெண்கள் எனக்கு பயப்படுகிறார்களா? ஓ பெண்களே, யா அதுவாத்தி அன்ஃபுஸிஹின்ன, உங்களுடைய நஃப்ஸுக்கே எதிரியாக இருக்கும் உங்களுடைய பெண்களே, அதஹப்னனி வலா தஹப்ன ரசூலல்லாஹ், எனக்கு பயப்படுகிறீர்கள், அல்லாஹுடைய தூதருக்கு நீங்கள் பயப்பட மாட்டீர்களா? உமர் அவர்களை பார்த்து அந்த பெண்கள் பதில் சொன்னார்கள், ஹிஜாபில் இருந்து கொண்டு நாங்கள் கூறி, நஅம் வ அன்த அஃது வ அகது மின் ரசூலில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை விட கோபம் கடினமான தன்மையை கொண்டவரே. யா அல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை விட கடினமான கோபமான தன்மையை கொண்டவரே. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஈஹன் யா இப்னுல் கத்தாப் வல்லதி நஃப்ஸி பியதிஹி மா லகியக ஷைத்தானு சாலிகன் ஃபஜ்ஜன் கத்து இல்லா சலக ஃபஜ்ஜன் கைர ஃபஜ்ஜிக். உமர் அவர்களே, நீங்கள் ஒரு தெருவிலே நடந்து சென்றால் அல்லாஹ்வின் எதிரியாக இருக்கக்கூடிய ஷைத்தான் உங்களை பார்த்து அந்த இடத்தை விட்டு காலியாகி வேறொரு தெருவை நோக்கி ஓட ஆரம்பித்து விடுகிறான். யா அல்லாஹ், யா அல்லாஹ், ஷைத்தான் அல்லாஹ்வை எதிர்த்து பேசியவன், அல்லாஹ்விடத்திலே சவால் விட்டவன், அல்லாஹ்வுடைய அடியார்களை வழிகெடுப்பதற்காகவே அவகாசத்தை வேண்டிய அந்த ஷைத்தான் உமர் அவர்களை பார்த்தாலே, உமர் அவர்களை யார் கூறுவது, யார் கூறுவது? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் அவர்களே, நீங்கள் ஒரு தெருவிலே நடந்து சென்றால் ஷைத்தான் உங்களை விட்டு விரண்டு வேறொரு தெருவை நோக்கி சென்று விடுகிறானே. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில இடங்களில் சில நேரங்களில் சில வார்த்தைகளை சொல்லுவார்கள், சில அறிவுரைகளை சொல்லுவார்கள். ஆனால் அந்த அறிவுரைகள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹையாகவே கொடுக்கப்பட்டு விடும். சுப்ஹானல்லாஹ். உமர் இப்னுல் கத்தாப் சில வார்த்தைகளை அறிவுரைகளை முன்வைப்பார்கள். அந்த அறிவுரைகள் அல்லாஹுவால் வஹையாகவே முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்டு விடும். ஒரு முறை உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மகாம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்ற இடத்தை, காபாவிலே அருகிலே இருக்கக்கூடிய அந்த இன்ற இடத்தை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லவ் இத்தகதனா மின் மகாமி இப்ராஹீம முஸல்லா, இந்த இடத்திலே நாம் ஏன் தொழுகையை நிறைவேற்றக்கூடாது? அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனத்தை இறக்கினான், வத்தகிது மின் மகாமி இப்ராஹீம முஸல்லா. சுப்ஹானல்லாஹ். நீங்கள் இந்த மகாமு இப்ராஹீமை தொழக்கூடிய இடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உமர் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய பெண்மணிகள் தெருக்களிலே வருகிறார்கள், வீதிகளிலே வருகிறார்கள், அப்போது ஆண்கள் தாய்மார்களிடத்திலே பேசுகிறோம் என்று பேசுகிறார்களே, இதற்கு ஒரு வழியை, ஹிஜாபை ஏற்படுத்தக்கூடாதா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனம் இறக்குகிறான். சூரத்துல் அஹ்ஸாபுடைய 33வது வசனம், வஇதா சஅல்துமூஹுன்ன மதாஅன் ஃபஸ்அலூஹுன்ன மின் வராஇல் ஹிஜாப். நபிமார்களுடைய மனைவிமார்களிடத்திலே நீங்கள் எதையாவது தேவைக்காக கேட்க நேர்ந்தால் திரைக்கு பின்னால் இருந்து கேளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தங்களுடைய மனைவிமார்களிடத்திலே கோபம் கொண்டு அவர்கள் செலவிற்காக பணத்தை அதிகப்படுத்தி கேட்ட பொழுது அதற்காக கோபம் கொண்டு 30 நாட்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்தை விட்டு விலகி தனி அறையிலே தங்க ஆரம்பித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அல்லாஹ்வுடைய உமர் அவர்கள் அறிவுரை செய்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அவர்களுடைய மனைவிமார்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள், இந்த பெண்களை நீங்கள் தலாக்கு விடுங்கள். இப்படி உலகத்தை கேட்டு உங்களிடத்திலே வந்தால் இந்த பெண்களை நீங்கள் தலாக்கு விடுங்கள். இதைவிட சிறந்த பெண்களை அல்லாஹ் உங்களுக்கு மனமுடித்து கொடுப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனம் இறக்குகிறான். சூரத்து தஹ்ரீமுடைய
5வது வசனம், அஸா ரப்புஹு இன் தல்லககுன்ன அய்யுப்திலஹு அஸ்வாஜன் கைரம் மின்குன்ன முஸ்லிமாத்தின் முஃமினாத்தின் கானிதாத்தின் தாயிபாத்தின் ஆபிதாத்தின் சாயிஹாத்தின் தையிபாத்தின் வ அப்காரா தையிபாத்தின் வ அப்காரா. படித்து பாருங்கள். சூரத்து தஹ்ரீமுடைய 5வது வசனம், யா காலிக உமர சுப்ஹானக், யா காலிக உமர சுப்ஹானக், உமரை படைத்தவனே நீ மிக பரிசுத்தமானவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனத்தை இறக்குகிறான். உமர் அவர்கள் மதுவை குறித்து வசனம் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. இதிலே பாவங்கள் அதிகமாக இருக்கிறது, நன்மை குறைவாகத்தான் இருக்கிறது. நீங்கள் தொழுகைக்கு சென்றால் மதுவை அருந்திய நிலையில் தொழுகையில் நிற்காதீர்கள். இப்படி மதுவை குறித்து வசனங்கள் மோசமாக இறங்குவதை பார்த்த, அதை கண்டித்து இறங்குவதை பார்த்த உமர் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹும்ம அன்ஸில் அலைனா ஃபில் ஹம்ரி பயானன் ஷாஃபியா. யா அல்லாஹ், இந்த மதுவுடைய விஷயத்தில் தெளிவான ஒரு வசனத்தை இறக்கி விடு. யா அல்லாஹ், இதை எங்களுக்கு தெளிவுபடுத்தி விடு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனத்தை இறக்குகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலிஷ் ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன். மதுவை தடை செய்து அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறுவதாக, அப்துல்லா இப்னு உபை என்ற முனாஃபிக் இறந்த பொழுது அவருடைய மகனாக இருக்கக்கூடிய அப்துல்லா இப்னு அப்துல்லா அவர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வருகிறார். இவர் நபி தோழர். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய சட்டையை நீங்கள் கலட்டி கொடுங்கள், என்னுடைய தந்தைக்கு நான் கஃனாக அணிவிக்கின்றேன். ஒரு முனாஃபிக் மரணித்திருக்கிறார். அவருடைய மகன் உமர் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய சட்டையை கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅதாஹு கமீஸஹு வ அமரஹு அன் யுகஃபினஹு ஃபீஹ். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய சட்டையை கழட்டி கொடுத்து அதிலேயே கஃனிடச் சொல்லுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். ثم قام يصلي عليه. அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அப்துல்லா இப்னு உபைக்கு தொழுகை நடத்துவதற்காக தயாராகிறார்கள். فاخذ عمر بن الخطاب بثوبه. உமர் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த சட்டையை பிடித்து கேட்டார்கள். فقال تصلي عليه وهو منافق. அவர் நயவஞ்சகனாக இருக்கும் பொழுது முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, எப்படி நாம் தொழுகை நடத்த முடியும் இந்த ஜனாசாவிற்கு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவருக்கு மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பு கேட்கவில்லை என்றாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று கூறிவிட்டானே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், இவரை மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பு கேட்கவில்லை என்றாலும் 70 முறை அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை கேட்டாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய வசனம் இருக்கிறது. அதைவிட அதிகமாகவும் நான் மன்னிப்பை கேட்பேன், விடுங்கள் என்று தொழுகையை நடத்துகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்த நிமிடம் அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் பண்படுத்துவதற்காக, மேலும் அல்லாஹ் தெளிவை கொடுப்பதற்காக வசனத்தை இறக்குகிறான். வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத அபதவ் வலா தகும் அலா கப்ரிஹி. யாராவது முனாஃபிக் இறந்து விட்டார், அவருக்காக ஜனாசாவுடைய தொழுகையை நடத்தாதீர்கள். அவருடைய கபரின் அருகில் கூட முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகிய நீங்கள் நிற்காதீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனத்தை இறக்குகிறான். இன்னும் சொல்லிக் கொண்டே இருக்கலாம். உமர் அவர்கள் கூறுவார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை உண்மைப்படுத்துவதற்காக தன்னுடைய வஹையை உலகம் அழியும் வரை இருக்கக்கூடிய மக்களுக்கு பாடமாக அல்லாஹ் கொடுப்பான் என்றால், உமர் அவர்கள் அவர்களுடைய அந்தஸ்து அல்லாஹ்விடத்திலே என்ன, அல்லாஹ்விடத்திலே என்ன அந்தஸ்திலே மதிப்பிலே அல்லாஹ் உமர் அவர்களை பார்த்திருந்தால் அவர்களுடைய வார்த்தைகளை அல்லாஹ் உண்மைப்படுத்தி இருப்பான். இன்னும் சான்றுகளை கூறிக்கொண்டே இருக்கலாம். ஃபதாயிலு உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் அவர்களுடைய சிறப்புகள் இதுவெல்லாம். யா காலிக உமர சுப்ஹானக். உமரை படைத்தவனே நீ பரிசுத்தமானவன். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி இஸ்லாமை ஏற்றார்கள்? இஸ்லாமை ஏற்ற உமர் அவர்களுடைய நிகழ்வு, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஹீயின் மூலமாக லா இலாஹ இல்லல்லாஹுவை தெளிவுபடுத்தும்படி மக்களுக்கு அறிவியுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் வஹீயை மக்களிடத்தில் எடுத்துச் சொல்கிறார்கள்.
சிறு சிறு கூட்டமாக இஸ்லாமை நோக்கி மக்கள் நுழைந்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வளர்ச்சி, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அபூஜஹலை அல்லாஹ்வுடைய தூதரின் மீது அந்த குடலை போட்டதால் தாக்கிய அந்த நிகழ்வு உமர் அவர்களிடத்திலே மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்துகிறது. இவர்கள் ஏன் இப்படி குறைஷிகளை பகையாளியாக ஆக்குகிறார்கள் என்ற ஒரு எண்ணத்தை கொண்டு முடிவெடுக்கிறார் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. யார் இதற்கு காரணமோ அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை நான் கொலை செய்ய வேண்டும் என்று வாளை எடுத்துக்கொண்டு அந்த வீரர் மதீனாவின் பதவியை மக்காவின் பதவியை உடையவர், குறைஷிகளில் மிகப்பெரிய தலைவர்களுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய பதவியில் இருந்த இந்த உமர் அவர்கள் வாளை எடுத்துக்கொண்டு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய புறப்படுகிறார்கள். அப்போது நுஐம் இப்னு அப்துல்லாஹ் அவர்கள் சந்திக்கிறார்கள். இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட தோழர்தான், ஆனால் மறைமுகமாக இஸ்லாமிலே இருந்தார்கள். சொன்னார்கள், உமர் அவர்களை எங்கே செல்லுகிறீர்கள், யாரை பார்க்க செல்லுகிறீர்கள்? சொன்னார்கள், இப்படி குறைஷிகளை கூறுபோடச் செய்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை நான் கொலை செய்ய போகிறேன். நுஐம் அவர்கள் சொன்னார்கள், முஹம்மது ரசூலை விடுங்கள், உங்களுடைய வீட்டிற்கு நீங்கள் செல்லுங்கள். உங்களுடைய சகோதரி ஃபாத்திமா, உங்களுடைய சகோதரி ஃபாத்திமா பின்தில் கத்தாப் அவர் இருக்கிறார். சயீத் இப்னு ஸைத் அவருடைய கணவர் இருக்கிறார். உங்களுடைய சகோதரியும் அந்த பெண்ணுடைய கணவரும் இந்த முஹம்மதுடைய மதத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? முதலில் அங்கே தடுங்கள். அதற்கு பிறகு முஹம்மது ரசூலிடத்திலே உங்களுடைய பழியை நீங்கள் தீர்த்து கொள்ளலாம். வேகத்தோடு குதிரையை திருப்பி உமர் அவர்கள் விரைந்து தன்னுடைய சகோதரியான ஃபாத்திமத்து பின்தில் கத்தாப் அவர்களுடைய வீட்டை நோக்கி செல்லுகிறார்கள். சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. யார் இந்த தோழர்? யார் இவர்? சயீத் இப்னு ஸைத் யார்? அஷ்ரத்துல் முபஷ்ஷரா, 10 நற்செய்தி சொர்க்கவாதிகள் என்ற நற்செய்தி சொல்லப்பட்ட தோழர்கள் ஒருவர். சஅதுன் வ சயீதுன் ஃபில் ஜன்னah. சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளே நுழைகிறார். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுடைய வாசலின் அருகே செல்லும் பொழுது ஏதோ சில வசனங்களை ஓதிக்கொள்ளக்கூடிய சப்தம் கேட்கிறது. ஆனால் அங்கே 2 பேர் மட்டும் இல்லை, 3ஆமவராக ஒருவரும் இருக்கிறார். சிறு வயதிலே குர்ஆனை மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக அனுப்பப்பட்ட ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு. 2 ஆண் தோழர்கள், ஒரு பெண் நபி தோழி. இந்த 3 பேரும் வீட்டிலே உட்கார்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? குர்ஆனை ஓதி கொண்டிருக்கிறார்கள். உமர் அவர்கள் உள்ளே செல்ல ஆயத்தமாக உடன் கதவை திறங்கள் என்று சத்தமிட்ட உடனே ஹப்பாப் இப்னு அரத் ஒளிந்து கொள்கிறார், ஒதுங்கிக் கொள்கிறார். அந்த இடத்தை விட்டு உள்ளே செல்கிறார்கள். கேட்டார்கள் நேரடியாக உமர் அவர்கள் தன்னுடைய சகோதரியை பார்த்து, என் சகோதரியே, நீ முஹம்மதுடைய மதத்தை ஏற்றுக்கொண்டாயா? நீ மதம் மாறிவிட்டாயா? ஆம், நான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவளாக மாறிவிட்டேன். கோபம் அடைந்த உமர் அவர்கள் அவர்களை அடிக்க செல்லும் பொழுது அவருடைய கணவராகிய சயீத் இப்னு ஸைத் தடுக்கிறார்கள். கீழே சயீத் இப்னு ஸைதை மடக்கி போட்டுவிட்டு, வீரர் யாரும் உமருக்கு முன்னால் இருக்க முடியாது, மடக்கி போடுகிறார். ஃபாத்திமா அவர்கள் தடுக்க வருகிறார்கள். உமர் அவர்களுடைய சகோதரி திருப்பி அடிக்கிறார்கள் ஃபாத்திமா அவர்களை. அவர்களுடைய கன்னத்தில் பலமாக அடி விழுந்து முகத்திலே இரத்தம் வடிய ஆரம்பித்து விடுகிறது. ஃபாத்திமா அவர்களை பார்க்கிறார்கள். உமர் அவர்கள் சிந்திக்க ஆரம்பிக்கிறார்கள், ஏன் நான் அடிக்கிறேன் இவர்களை, என் சகோதரியை ஏன் துன்புறுத்துகிறேன் என்று மனம் இறங்கி கேட்கிறார்கள், யா ஃபாத்திமா, ஏதோ நீ சில வசனங்களை ஓதி கொண்டிருந்தாயே, அதை கொடு என்னிடத்திலே, நானும் ஓதி பார்க்கிறேன். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் கதவை திறக்க நாடினால் யாரும் அந்த கதவை மூட முடியாது. சுப்ஹானல்லாஹ். உமர் அவர்கள் கேட்கிறார்கள். ஃபாத்திமா அவர்கள் சொன்னார்கள், நீ நஜிஸ், நீ முஷ்ரிக், நீ நஜிஸ், நீ முதலிலே குளித்து விட்டு வா, இந்த புத்தகத்தை உனக்கு கொடுக்கிறேன். குளித்து விட்டு வருகிறார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. கொடுக்கப்படுகிறது அந்த புத்தகம். எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தாஹா மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா
إلا تذكرة لمن يخشى تنزيلا ممن خلق الأرض والسماوات العلى الرحمن على العرش استوى له ما في السماوات وما في الأرض وما بينهما تحت الثرى وإن تجهر بالقول فإنه يعلم السر وأخفى الله لا إله إلا هو له الأسماء الحسنى ஓதிக்கொண்டு இருக்கிறார். இன்னனி அனல்லாஹ் லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி வ அகிமிஸ் ஸலாத லிذிக்ரி. ஓதி முடித்த மாத்திரத்தில் உமர் அவர்கள் தன்னை அறியாமல் கேட்டார், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் என்னை அழைத்து செல்லுங்கள், நான் அந்த முஹம்மது ரசூலை பார்க்க வேண்டும். ஃபாத்திமா அவர்கள் சொல்ல மறுத்தார்கள், எங்கே இருக்கிறார்கள் என்று. வெளியே வந்தார்கள். அப்போது ஹப்பாப் இப்னு அரத் வெளியே வந்து சொன்னார், யா உமர், நீ அறிவாயா, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒரு பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் பி அஹப்பி ஹதைனிர் ரஜுலைனி இலைக பி அபி ஜஹ்லின் அவ் பி உமர் இப்னுல் கத்தாப். யா அல்லாஹ், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கண்ணியப்படுத்து, உமர் இப்னுல் கத்தாபை கொண்டோ அல்லது அபூ ஜஹலை கொண்டோ, இந்த இருவரில் ஒருவரை கொண்டு நீ இஸ்லாமிய மார்க்கத்தை கண்ணியப்படுத்து. முஹம்மது ரசூலுல்லாஹ் பின்னால் சொல்கிறார்கள், நான் மனதிலே என்ன இருந்தேன், அந்த இருவரில் உமர் இப்னுல் கத்தாப் தான் நேர்வழி காட்டப்பட வேண்டும் என்று. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். இப்படி பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள், எனக்கு முஹம்மது ரசூலை காட்டுங்கள், நான் பார்க்க வேண்டும். வாருங்கள், தாருல் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீடு இருக்கிறது. அங்கேதான் முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்கின்றார்கள் தோழர்களோடு. உள்ளே முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு இருக்கிறார். அங்கே சில நாட்களுக்கு முன்னால் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவிய இன்னொரு வீரர் யார்? ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு உள்ளே இருக்கிறார்கள். உமர் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தங்கி இருந்த அந்த இடத்தை நோக்கி செல்லுகிறார்கள். கதவை தட்டுகிறார்கள். யார் வந்திருக்கிறார்? உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே தகவல் கொடுக்கப்படுகிறது. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு வாளை உருகுகிறார்கள். யா அல்லாஹ், இந்த உமர் அவருடைய உமர் ரலியல்லாஹு அன்ஹு இவருக்கு நீ நேர்வழியை கொடு யா அல்லாஹ், நீ நாடினால். அப்படி நேர்வழியை கொடுக்கவில்லை என்றால் இந்த உமரை தாக்கி அழிக்கக்கூடிய சக்தியை எங்களுக்கு கொடு. சுப்ஹானல்லாஹ். கேட்கிறார்கள் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு. உமர் அவர்கள் உள்ளே ஒரு அனுமதி கேட்கும் பொழுது, முஹம்மது ரசூலுல்லாஹ் அனுமதியுங்கள் அவரை. ஏன்? ஹம்ஸாவை விட ஒரு வீரர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அனுமதியுங்கள், உமரை பார்த்து கொள்ளலாம். உமர் அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். உள்ளே வருகிறார்கள். யா உமர், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா உமர், நீ அறியவில்லையா அன்னி ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய ரசூல் என்பதை நீ அறியவில்லையா? கால உமர், பலா பலா யா ரசூலல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுஹ், அல்லாஹு அக்பர். அஸ்லம உமர். மக்காவில் நாளெங்கிலும் பரவியது, அஸ்லம உமர், அஸ்லம உமர், அஸ்லம உமர். சஹாபாக்கள் சப்த உமர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார், உமர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார், உமர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார். சுப்ஹானல்லாஹ். மக்காவின் வீரர், குறைஷிகளின் தலைவர்களுக்கு வழிநடத்தக்கூடியவர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார் என்ற செய்தி உடனடியாக பரப்பப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்து விட்டு நேரடியாக செல்கிறார்கள் காபாவிற்கு முன்னால் நின்று தொழுகையை நிறைவேற்றுகிறார்கள். சஹாபாக்கள் உமரே தொழ ஆரம்பித்து விட்டார் என்று உமர் அவர்களுக்கு பின்னால் தொழுகையை நடத்துகிறார்கள். அன்று வரை காபாவிலே யாரும் தொழுகை நடத்தியது கிடையாது. அல்லாஹ் அக்பர். ஒரு வீரர் முன் வந்ததை பார்த்தவுடன் சஹாபாக்கள் எல்லோரும் உமர் அவர்களை பின்தொடர்ந்து தொழுகை நடத்தியதற்கு பிறகு உமர் அவர்கள் செல்லுகிறார்கள் அபூ ஜஹல் அவருடைய வீட்டிற்கு. யா அபா ஜஹல், கதவை தட்டுகிறார்கள். வெளியே வருகிறார். வா, என்னுடைய சகோதரனின் மகனே, என்ன செய்தி உனக்கு தெரியுமா? அஸ்லம உமர் கது ஆமன்து பில்லாஹ் வ பி ரசூலிஹி முஹம்மதா.
நான் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு விட்டேன். அபூ ஜஹலே, முஹம்மதை ரசூலாக ஏற்றுக்கொண்டேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொல்லுகிறாய்? பொய் சொல்லுகிறாய் உமரே. இல்லை, உண்மை சொல்லுகிறார் உமர். அஸ்லம்து, நான் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டேன். ஆமன்து பில்லாஹ், அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு விட்டேன். முஹம்மதை ரசூலாக ஏற்றுக்கொண்டு விட்டேன். உடனடியாக கதவை அடைக்கிறான் முகத்தை நோக்கி. உமர் அவர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியே செல்லுகிறார்கள். நேரடியாக சென்றார்கள். மக்காவாசிகளை அழைத்தார்கள். யா குரைஷ், யா அஹ்ல குரைஷ், குறைஷி கூட்டத்தினரே கேட்டுக்கொள்ளுங்கள், உமர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு முஹம்மது ரசூலை நம்பிக்கை கொண்டவராக மாறிவிட்டார் என்று. லா இலாஹ இல்லல்லாஹ். சஹாபாக்களுக்கு மகிழ்ச்சி. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மகிழ்ச்சி. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய படையில் ஒரு வீரர் இணைந்து விட்டார். இதற்கு பிறகு மக்காவாசிகள் யாரும் முஸ்லிம்களை கை வைக்க முடியாது. ஏன்? உமர் இப்னுல் கத்தாப் முஸ்லிம்களோடு இணைந்திருக்கிறார் என்ற ஒரு சக்தி குறைஷிகளை நடுங்க வைத்தது, காஃபிர்களை நடுங்க வைத்தது. வீரர் அவர். அவருடைய வீரத்தை பற்றி வர்ணிக்க முடியாது, அவ்வளவு வீரர். லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் சஹாபாக்கள் எல்லாம் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்யும் பொழுது மறைந்து யாருக்கும் தெரியாமல் ஹிஜ்ரத்தை மேற்கொள்ளும்படி அல்லாஹ்வுடைய தூதர் அறிவுரை செய்தார்கள். சஹாபாக்களும் அப்படியே ஹிஜ்ரத்தை மேற்கொண்டார்கள். ஆனால் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு காபாவிற்கு முன்னால் வந்தார்கள். தொழுது விட்டு சொன்னார்கள், குறைஷிகளே வாருங்கள், உமர் இப்னுல் கத்தாப் மதீனாவை நோக்கி செல்ல போகிறார். லா இலாஹ இல்லல்லாஹ். மதீனாவை நோக்கி செல்ல போகிறார். யாருக்காவது உமரை தடுக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் அந்த பள்ளத்தாக்கிற்கு பின்னால் இந்த உமர் நிற்பார். யாருக்காவது மனைவியை விதவையாக்க வேண்டும், குழந்தைகளை அனாதையாக்க வேண்டும், தந்தை தாயை பிரிய வேண்டும் என்ற ஆசை இருந்தால் வந்து பாருங்கள், என்னை தடுத்து விடுங்கள் ஹிஜ்ரத்தில் இருந்து. சுப்ஹானல்லாஹ். யார் செல்ல முடியும் அந்த உமருடைய வீரத்திற்கு முன்னால்? ஹுதைபியா உடன்படிக்கை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன்படிக்கையை கையெழுத்திட போகும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரை உமர் அவர்கள் தடுக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், சத்தியத்தில் இருக்கிறோமா இல்லையா? இந்த காஃபிர்களுக்கு நாம் ஏன் பணிந்து போக வேண்டும்? லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த காஃபிர்களுக்கு நாம் ஏன் பணிந்து போக வேண்டும்? சத்தியத்தில் இருக்கிறோமா இல்லையா? அபூபக்கரை பார்த்து கேட்டார்கள், யா அபூ பக்கர், சத்தியத்தில் இருக்கிறோமா இல்லையா? ஏன் காஃபிர்களுக்கு பணிய வேண்டும்? வாருங்கள், நடப்பதை பார்த்துக் கொள்ளுவோம் உள்ளே சென்று. லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த வார்த்தைக்காக பின்னால் உமர் அவர்கள் வருத்தப்பட்டார்கள். சொல்லுகிறார்கள், என் வாழ்நாளிலே நான் அதிகம் நன்மைகளை செய்கிறேன், சதகா செய்கிறேன், நோன்பை வைக்கிறேன், அடிமைகளை விடுதலை செய்கிறேன். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இப்படி நடந்து கொண்ட காரணத்தால் கண்ணியத்துக்குரியவர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூபக்கருக்கு பிறகு நேசித்ததில் மிக உயர்ந்தவர் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்களுடைய கரத்தை பிடித்து உமர் அவர்கள் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்போது சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ல அன்த ஹப்பு இலைய மின் குல்லி ஷைஇன் இல்லா மின் நஃப்ஸி. அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் விட உங்களை நேசிக்கிறேன், என்னுடைய உயிரை தவிர. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா வல்லதி நஃப்ஸி பியதி ஹத்தா கூனா ஹப்ப இலைக மின் நஃப்ஸிக யா உமர். உன்னுடைய உயிரை விடவும் நான் உனக்கு நெருக்கமாகாத வரை நீ முழுமையான ஈமானை அடைய முடியாது உமரே. அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வார்த்தையை, அந்த நேரத்துடைய அந்த காரணத்தை கேட்ட மாத்திரத்திலேயே உமர் அவர்கள் சொன்னார்கள், ல அன்த ஹப்பு இலைய மின் நஃப்ஸி. அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய உயிரை விடவும் நீங்கள் எனக்கு விருப்பமானவர்கள். அல் ஆன் யா உமர், இப்போதுதான் உமரே என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவதில், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கண்ணியத்தை மதிப்பை கொடுப்பதில் அபூபக்கருக்கு பிறகு உமர் அவர்களை தவிர சஹாபாக்களில் இதை போன்று யாரும் இருப்பதை பார்க்க முடியாது.
இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், உமர் அவர்கள் ஒரு முறை ஹஜருல் அஸ்வத் இடத்திலே வந்தார்கள். என்ன ஹஜருல் அஸ்வத்? காபாவிலே இருக்கக்கூடிய அந்த கல்லை சந்திக்க வந்தார்கள். அதை முத்தமிட்டு சொன்னார்கள், இன்னி அஅலமு அன்னக ஹஜர். ஹஜருல் அஸ்வதே, ஹஜருல் அஸ்வதே, நான் அறிந்திருக்கிறேன் நீ ஒரு கல் என்று. லா ததுர் வலா தன்ஃபா, உன்னை கொண்டு எந்த பலனும் இல்லை, எந்த தீமையும் நீ தடுக்க முடியாது என்பதை அறிந்திருக்கிறேன். வலௌலா அன்னி ரஅய்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகப்பிலுக மா கப்பல்துக். ஹஜருல் அஸ்வதே, முஹம்மது ரசூல் உன்னை முத்தமிடுவதை நான் பார்க்கவில்லை என்றால் உன்னை நான் முத்தமிட்டு இருக்க மாட்டேன். நீ ஒரு கல், உனக்கு உன்னால் எந்த பலனும் இல்லை, எந்த நன்மையும் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ். என்ன ஒரு பின்பற்றுதல் பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உமர் அவர்களை ஒரு முறை பண்படுத்துகிறான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையிலே அமர்ந்து கொண்டு ஒரு முறை தங்களுடைய சப்தங்களை உயர்த்தி பேசும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனம் இறக்குகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபி ولا تجهروا له بالقول كجهر بعضكم لبعض أن تحبط أعمالكم وأنتم لا تشعرون. ஈமான் கொண்டவர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹ் உங்களிடத்திலே இருக்கும் பொழுதோ அல்லது இறந்த பிறகோ லா தர்ஃபஉ அஸ்வாதகும், உங்களுடைய சப்தங்களை நீங்கள் உயர்த்தி விடாதீர்கள். நீங்கள் உங்களிடத்திலே ஒருவருக்கொருவர் பேசுவதை போன்று முஹம்மது ரசூலிடத்திலே நீங்கள் பேசாதீர்கள். அன் தஹ்பத அமாலுக்கும், உங்களுடைய அமல்கள் அனைத்தையும் அல்லாஹ் அழித்து விடுவான் நீங்கள் அறியாமல் இருக்கும் பொழுது. லா இலாஹ இல்லல்லாஹ். முஹம்மது ரசூலுடைய சப்தத்திற்கு முன்னால் ஒருவருடைய சப்தம் உயர்ந்து விட்டால் அவருடைய அமல்கள் அழிக்கப்படும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். இன்று பார்க்கிறோம் இந்த முஸ்லிம் சமூகத்தை ஹதீஸ் என்று வரும் பொழுது எப்படி அதை அலட்சியப்படுத்துகிறார்கள் என்று. ஹதீஸ் சொல்லப்படும் பொழுது அதை மறுத்து இதுவெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை என்று சத்தத்தை உயர்த்தக்கூடிய முஸ்லிம்களை பார்க்கிறோமே. உமர் அவர்களுடைய இந்த பாடத்தில் இருந்து பாடம் படித்துக் கொள்ளட்டும். இந்த வசனம் இறங்கியதில் இருந்து உமர் அவர்களையும் அபூபக்கர் அவர்களையும் பண்படுத்துவதற்காக 7 வானங்களின் அதிபதியாகிய ரப்பு வசனத்தை இறக்கியதற்கு பிறகு இருந்து உமர் அவர்களிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் எதையாவது கேட்டால் உமர் அவர்களுடைய பதிலை அல்லாஹ்வுடைய தூதர் மீண்டும் கேட்க வேண்டும். என்ன சொன்னீர்கள் உமரே என்று, என்ன சொன்னீர்கள் உமரே என்று. ஒரு முறை புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், மிகவும் விருப்பத்திற்குரிய ஒரு நிகழ்வு. மஸ்ஜிது நபவியிலே 2 தோழர்கள் கல்லை எறிந்து கொண்டு சப்தமிட்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உமர் அவர்கள் அஸ்ஸாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்தார்கள், சைகையிட்டார்கள், வாருங்கள். அவர்களை அந்த தோழரை அழைத்து சொன்னார்கள், அந்த இருவரையும் நீங்கள் அழைத்து வாருங்கள், அழைத்து வாருங்கள். அவர்களை கேட்டார்கள், மன் அன்துமா ஓ மின் ஐன அன்துமா, நீங்கள் எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள்? நீங்கள் 2 பேரும் எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள்? அவர்கள் சொன்னார்கள், மின் அஹ்லி தாயிஃப், நாங்கள் தாயிஃபிலிருந்து வந்திருக்கிறோம். சொன்னார்கள், நீங்கள் மட்டும் மதீனாவாசிகளாக இருந்திருந்தால் நடப்பது வேறு. தர்ஃபஆனி அஸ்வாதகுமா ஃபீ மஸ்ஜிதி ரசூலில்லாஹ். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளியில் இருந்து கொண்டு உங்களுடைய சப்தங்களை உயர்த்துகிறீர்களா? ஐயோ அதபின் ஹாதா, என்ன ஒழுக்கம் பாருங்கள். முஹம்மது ரசூலுடைய பள்ளியில் இருந்து கொண்டு அவர்களுடைய கபூர் அடங்கி இருக்கும் இடமும் இருக்கக்கூடிய இந்த இடத்திலே இருந்து கொண்டு அதர்ஃபஆனி அஸ்வாதகுமா, உங்களுடைய சப்தங்களை நீங்கள் உயர்த்துகிறீர்களா? என்ன ஒரு கட்டுப்படுதல் பாருங்கள், என்ன ஒரு கண்ணியம் பாருங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இக்லாஸை நீங்கள் படிக்கலாம். அல்லாஹ்விற்காக மட்டும்தான் தங்களுடைய வாழ்க்கையை கழிப்பார்கள். ஒரு சிறு துளி கூட அல்லாஹ்விற்காக செய்யக்கூடிய அமல்களில் இக்லாஸ் இல்லாத தன்மை கலந்துவிடக் கூடாது என்று
பார்த்து பார்த்து தங்களுடைய வாழ்க்கையை கழித்தவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு முறை சந்தைகளில் நடந்து செல்கிறார். அழகான பலமுள்ள ஒரு ஒட்டகம் நிற்கிறது. கேட்கிறார்கள் உமர் அவர்கள், யாருடைய ஒட்டகம் இது, யாருடைய இபில் இது? சொன்னார்கள், இப்னு உமர், உமர் இப்னு அப்துல்லா இப்னு உமர், உமர் அவருடைய மகனாகிய அப்துல்லா அவர்களுடைய ஒட்டகம். இப்னு உமர் அல் இப்லு இப்னு உமர் இப்னி உமர் அல் இப்லு இப்னி உமர், உமருடைய மகனுடைய ஒட்டகமா, அவருடைய ஒட்டகமா? அப்படி என்றால் இப்லு இப்னு அமீருல் முஃமினீன், அமீருல் முஃமினுடைய மகன் அப்துல்லாவுடைய ஒட்டகம். அப்படித்தானே? ஆம் என்று மக்கள் சொன்னவுடன் அழைத்தார்கள். அழைத்து வாருங்கள் அவரை. இப்னு உமர், யா அப்துல்லா, எங்கிருந்து வந்தது இந்த ஒட்டகம் உனக்கு, எங்கிருந்து வந்தது? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழராகிய என்னுடைய தந்தையை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே சொன்னார்கள், இன்னஹா இப்லி இஷ்தரைதுஹா பிகாலிஸிம் மாலி, என்னுடைய தூய்மையான பணத்திலிருந்து நான் சம்பாதித்த செல்வத்திலிருந்து இதை வாங்கினேன். வாங்கி மக்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளட்டும் என்பதற்காக நான் இதை விட்டுவிட்டேன். உமர் அவர்கள் சொன்னார்கள், நீ விட்டுவிட்டாய், மக்கள் இதை பயன்படுத்தும் பொழுது என்ன சொல்லுவார்கள்? உமருடைய மகன் அமீருல் முஃமினினுடைய மகனுடைய ஒட்டகம், இதை நீங்கள் நல்ல முறையில் மேயுங்கள். அமீருல் முஃமினின் உமர் அவர்களுடைய மகனுடைய ஒட்டகம், இதற்கு நல்ல முறையில் தண்ணீர் கொடுங்கள் என்று அமீருல் முஃமினினுடைய பெயரை இந்த ஒட்டகத்திற்காகவும் பயன்படுத்தி விடுவார்களே. உடனடியாக சென்று இந்த ஒட்டகத்தை நீ விற்று இந்த பணத்தை முஸ்லிம்களுடைய பைத்துல் மாலுக்கு கொண்டு வந்து சேரு என்று சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். என்ன ஒரு இஹ்லாஸ் பாருங்கள். எந்த ஒரு இடத்திலும் தான் செய்யக்கூடிய அமலில் எந்த ஒரு கடுகளவும் கலந்துவிடக் கூடாது. பின்னால் காலத்திலே மிஸ்ருடைய ஆட்சி வந்தது, கிஸ்ராவுடைய ஆட்சி வந்தது, கைசருடைய கோட்டைகள் கைப்பற்றப்பட்டது, ரோம் பாரசீகம் எல்லாம் முஸ்லிம்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்டது. ஒவ்வொரு நாட்டிற்கும் அமீரை அனுப்பும் பொழுது உமர் அவர்கள் அழைத்தார்கள், அபூ உபைதாவை வாருங்கள், ஹாலித் பின் வலீதை வாருங்கள், நான் உங்களை அமீராக பொறுப்பை கொடுக்க போகிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய செவியில் இந்த செய்தி கொண்டு போய் சேர்க்கப்படட்டும். அழைத்தார்கள். உங்கள் எல்லோருக்கும் சொத்து இருக்கிறது, இப்போது அந்த சொத்துகள் அனைத்தையும் எனக்கு முன்னால் வையுங்கள், எனக்கு முன்னால் வையுங்கள், உங்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறேன். இந்த ஆட்சியில் நீங்கள் அமர்ந்ததற்கு பிறகு இருந்து ஆட்சியில் இருந்து நீக்கப்படும் வரை நீங்கள் சம்பாதிக்கின்ற எந்த சொத்தாக இருந்தாலும், எந்த செல்வமாக இருந்தாலும் அது முஸ்லிம்களுடைய பைத்துல் மாலுக்கு கொண்டு வந்து சேர்க்கப்பட வேண்டும். ஆட்சி நீக்கப்படும் பொழுது உங்களுடைய சொத்து உங்களுடைய கரத்திலே ஒப்படைக்கப்படும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். என்ன ஒரு இஹ்லாஸ் பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்மை எமக்கு கொடுப்பானாக. மறுமையை அஞ்சுவதில், மறுமையை பயப்படுவதில், மறுமையில் அந்த ரப்புக்கு முன்னால் நிற்பதை அஞ்சி இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்த ஒரு தோழரை பார்க்க வேண்டும் என்றால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வர்தா. ஒரு முறை பாலைவனத்திலே கடுமையான வெயில் கொதித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே உமர் அவர்கள் தனியாக இருந்து கொண்டு எதையோ அங்கும் இங்கும் தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அமீருல் முஃமினீன் உமர் அவர்கள் அலைந்து கொண்டிருப்பதை பார்த்து தன்னுடன் வந்த தோழரிடத்திலே கேட்டார்கள், யார் அது, யார் அந்த பாலைவனத்திலே இந்த வெயில் நேரத்திலே இப்படி அலைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தோழர் யார்? அப்போது சொன்னார்கள் அமீருல் முஃமினீன் உமர் அவர்கள்தான் இந்த நேரத்திலே பாலைவனத்திலே அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது யா அமீருல் முஃமினீன், உஸ்மான் அவர்கள் அழைத்தார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, இந்த கடுமையான நேரத்திலே நீங்கள் இப்படி பாலைவனத்திலே எதை தேடிக் கொண்டிருக்கிறீர்கள்? அப்போது சொன்னார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு பைத்துல் மாலுடைய சொத்திலிருந்து ஒரு ஆடு தப்பி ஓடிவிட்டது, அந்த ஆடு எங்கே இருக்கிறது என்று நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், தால் யா அமீருல் முஃமினீன், நிழலுக்கு வாருங்கள் அமீருல் முஃமினீன் அவர்களே, எங்களுடைய கலீஃபாவே, குளிர்ந்த நீரை நீங்கள் பருகுங்கள்,
நீங்கள் ஏன் அழைகின்றீர்கள்? ஹலீஃபாவாக இருந்து கொண்டு யாரையாவது நியமித்து அதை தேடி வரச் சொல்லலாம். அமீருல் முஃமினீன் அவர்களே, யார் இந்த கண்ணியத்தை உமர் அவர்களுக்கு கொடுக்காமல் இருப்பார்கள்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதை கேட்டவுடன் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், உஸ்மான் அவர்களே, நீங்கள் வேண்டுமானால் நிழலுக்கு செல்லுங்கள், நீங்கள் வேண்டுமானால் குளிர்ந்த பானத்தை அறிந்து கொள்ளுங்கள். அன்த சதுஸ்அலு அன்ஹு பதலன் மின்னி அமாம் அல்லாஹ் யௌமல் கியாமஹ். அதுஸ்அலு அன்த சதுஸ்அலு அன்ஹு பதலன் மின்னி அமாம் அல்லாஹ் யௌமல் கியாமஹ். யா உஸ்மான், இந்த ஆட்டை தொலைத்ததற்காக நாளை மறுமையிலே அல்லாஹ் என்னிடத்தில் கேட்பானா, உங்களிடத்திலே கேள்வி கேட்பானா? கேள்வி கேட்கும் பொழுது எனக்கு பதிலாக உஸ்மானே நீங்கள் போயா நிற்கப் போகிறீர்கள்? சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். ஒரு ஆடு, கண்ணியத்துக்குரியவர்களே, பஷரியத்துல் அல்ஆன் நஹ்தாஜுல் உமர். இந்த மக்களுக்கு இப்போது உமர் தேவை. இந்த மக்களுடைய ஈமானை பலப்படுத்துவதற்கு இப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு தேவை. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். ஒரு முறை உமர் இப்னுல் கத்தாப் இரவு நேரத்திலே உலா வருகிறார்கள். உலா வரும் பொழுது ஒரு இடத்திலே அவரும் அவர்களுடைய அடிமையாலும் வேலையாலும் நின்று தொழுகிறார்கள். அப்போது ஒரு குழந்தை சப்தமிட்டு அழுவதை பார்த்தவுடன் உமர் அவர்கள் வேகமாக அந்த வீட்டை தேடி செல்லுகிறார்கள். அந்த தாயை பார்த்து சொன்னார்கள், உன் குழந்தையை அமைதியாக இருக்க சொல், ஏன் இப்படி கத்தவிட்டு நீ தொந்தரவு கொடுக்கிறாய் என்று கூறி மறுபடியும் திரும்ப செல்கிறார்கள். மறுபடியும் தொழுகையிலே நிற்கிறார்கள். மறுபடியும் அதே சப்தம், ஏன் இப்படி குழந்தையை கொடுமைப்படுத்துகிறாய்? இதற்கு குழந்தைக்கு பால் கொடுத்து உணவை கொடுத்து உறங்கவை. சொன்னார்கள், மனிதரே மனிதரே, சொன்னார்கள், மனிதரே, இந்த குழந்தைக்கு கொடுப்பதற்கு பாலோ உணவோ என்னிடத்திலே இல்லை. நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய சன்னிதானத்திலே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய சன்னிதானத்திலே உமருக்கு எதிராக நிச்சயமாக நான் வாதிட்டே தீருவேன். லஉகாசிமன்ன உமர் இப்னுல் கத்தாப். உமர் அவர்கள் நிற்கிறார்கள் முன்னாடி. அந்த பெண்ணுக்கு அடையாளம் தெரியவில்லை யார் என்று. அப்போது சொன்னார்கள், உமர் அவருக்கா? இந்த குழந்தை அழுவதற்கும் உமருக்கும் என்ன சம்பந்தம்? உமர் அவர்களுடைய அந்த கேள்விக்கு அந்த பெண் பதில் சொன்னார்கள், நான் அவருடைய ஆட்சியில் தான் இருக்கின்றேன். அவருடைய ஆட்சியில் இருந்து கொண்டு நான் இந்த வேதனையை அனுபவித்தால் அவருக்கும் இந்த நிலைமைதான். அவருக்காக மறுமையிலே நான் வாதிட்டே தீருவேன். என்ன செய்ய வேண்டும் உமர் உங்களுக்கு? உமர் அவர்கள், எங்களுக்கு உணவை கொடுக்க வேண்டும். எங்களுடைய குழந்தைகள் பசியாறுவதற்கு உணவை கொடுக்க வேண்டும். உடனடியாக தன்னுடைய அடிமையாளை அழைத்துக் கொண்டு, வேலையாளை அழைத்துக் கொண்டு உமர் அவர்கள் பைத்துல் மாலுக்கு செல்லுகிறார்கள். அங்கே இருந்த கோதுமை மூட்டைகளையும் உணவுகளுடைய மூட்டைகளையும் தன்னுடைய முதுகிலே சுமந்து கொண்டு உமர் அவர்கள் அந்த பெண்ணுடைய வீட்டை நோக்கி செல்லுகிறார்கள். வீட்டை நோக்கி செல்லும் பொழுது வந்த அடிமையால் கேட்டார்கள், உமர் அவர்களே, ஏன் நீங்கள் மூட்டையை சுமக்கின்றீர்கள்? அதை எனக்கு கொடுங்கள், நான் சுமந்து வருகிறேன், நீங்கள் ஹலீஃபா. அப்போது உமர் அவர்கள் கேட்டார்கள், அத்தஹ்மிலு அன்னி விஸ்ரி யௌமல் கியாமஹ். நாளை வறுமையிலே என் சுமையை நீ சுமப்பாயா? அத்தஹ்மிலு அன்னி விஸ்ரி யௌமல் கியாமஹ். நாளை வறுமையிலே என் சுமையை நீ சுமப்பாயா? சுப்ஹானல்லாஹ். மீண்டும் அந்த வீட்டிற்கு சென்று உணவை உமர் அவர்களே தயாரித்து உமர் அவர்களை கொடுத்துவிட்டு திரும்ப வருகிறார்கள். தான் உமர் என்பதை அறிவிக்காமல் திரும்பி வந்து வாருங்கள் செல்வோம் என்று சொல்லும் பொழுது அந்த வீட்டையே பார்த்து கொண்டிருக்கிறார் உமர் அவர்கள். அந்த குழந்தையும் அந்த தாயும் வயிறு நிரம்பி மனம் குளிர்ந்தால்தான் இந்த இடத்தை விட்டு நான் நகர்ந்து செல்லுவேன். ஹலீஃபா ஒரு ஏழையுடைய பசியை உணர்ந்து எப்படி செயல்படுகிறார் பாருங்கள். காலை ஃபஜ்ருடைய தொழுகை முடிந்ததற்கு பிறகு உமர் அவர்கள் அழுது கொண்டே சொன்னார்கள், கம் கதல்த மின் அத்ஃபாலில் முஸ்லிமீன இப்னுல் கத்தாப். கத்தாபின் மகனே, இப்படி எத்துணை குழந்தைகளை நீ கொண்டிருக்கிறாய். கத்தாபின் மகனே, இப்படி பசியால் எத்துணை குழந்தைகளை கொண்டிருக்கிறாய். அன்றிலிருந்து சட்டம் இயற்றப்பட்டது, பிறக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான குழந்தைக்கும் அந்த குழந்தை வளரும் வரை
பைத்துல் மாலிலிருந்து உணவு கொடுக்கப்படும் என்று. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். என்ன ஒரு நீதி பாருங்கள், என்ன ஒரு நேர்மை பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. உமர் அவர்கள் அவுலியாக்களுடைய பட்டியலில் மிக உயர்ந்தவர்கள். அல்லாஹுடைய நண்பர்களில் அல்லாஹுவை வணங்குவதில், அல்லாஹுடத்திலே தனிமையிலிருந்து அல்லாஹுவை அழைத்து பிரார்த்தனை செய்வதில் உமருடைய தரத்தை யாராலும் அளக்க முடியாது அந்த ரப்பை தவிர. குர்ஆனுடைய வசனங்கள் கேட்கப்பட்டாலே உமர் அவர்களால் தாங்க முடியாது. அதுவும் மறுமையுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் யார் ஓதினாலும் சரி உமர் அவர்கள் அழுது விடுவார்கள். ஒரு முறை இரவு உலாவ செல்லும் பொழுது ஓதப்படுகிறது. ஒருவர் ஓதிக்கொண்டிருக்கிறார், வத்தூர் வ கிதாபின் மஸ்தூர் என்ற ஒரு சூறாவை அந்த 7வது வசனத்தை ஓதுகிறார். இன்ன அதாப ரப்பிக லவாகிஅ, இன்ன அதாப ரப்பிக லவாகிஅ. இதை கேட்டவுடன் உமர் அவர்கள் அதே இடத்திலேயே அமர்ந்து விடுகிறார். சூரத்து தூரை படித்ததனுடைய அர்த்தத்தை நீங்கள் படியுங்கள். 7 வசனங்கள், முதல் 7 வசனங்களை படியுங்கள். சூரத்து தூரிலே அமர்ந்து விடுகிறார். அமர்ந்து விட்டு எழ முடியாமல் அழுகையால் நடந்து சென்று வீட்டை சென்றடைகிறார். அழுது அழுது உமர் அவர்களுக்கு நோயே ஏற்பட்டு விடுகிறது. அல்லாஹ் அக்பர். என்ன மறுமையின் அச்சம் பாருங்கள், என்ன மறுமையின் பயம் பாருங்கள். உமர் அவர்கள் தொழுகை நடத்தினால், அவ்வளவு பெரிய வீரர், பலம் மிக்கவர், தொழுகையிலே அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டினால் அவர் தேம்பக்கூடிய தேம்பலின் சப்தம், அழுகையால் அவர் தேம்பக்கூடிய தேம்பலின் சப்தம் கடைசி வரிசையில் நிற்கக்கூடிய ஒரு வரை கேட்கும். அல்லாஹ் அக்பர். அடிக்கடி உமர் அவர்கள் விரும்பி ஓதக்கூடிய சூரா சூரத்துல் யூசுப். என்ன சூரா? சூரத்துல் யூசுப். ஓதிக்கொண்டே வருவார்கள். இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கவலையை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்த அந்த வசனம் வரும் பொழுது உமர் அவர்களால் அதற்கு மேல் செல்ல முடியாது, அழ ஆரம்பித்து விடுவார்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அவ்வளவு குர்ஆனுக்கு கட்டுப்பட்டவர் உமர் அவர்கள் சொல்லுகிறார்கள், 10 ஆண்டுகளாக நான் சூரத்துல் பக்கராவை மனனம் செய்தேன். எத்தனை ஆண்டுகள்? ஒரு சிறு குழந்தைக்கு இன்று கொடுத்தால் 10 நாட்களில் சூரத்துல் பக்கராவை மனனம் செய்துவிடும். உமருக்கு சக்தி இல்லையா மனனம் செய்வதற்கு? மஅதல்லாஹ். உமர் அவர்கள் சொல்லுகிறார்கள், எந்த ஒரு வசனத்தையும் நான் மனனம் உள்ளத்திலே கொண்டு போய் சேர்க்க மாட்டேன் அதை செயல்படுத்தாதவரை. யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகில்லாஹ். ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஹக்க துகாத்திஹ் என்று வந்தால் அந்த தக்குவாவை முழுமைப்படுத்தும் வரை அடுத்த வசனத்தை உமர் அவர்கள் ஓத மாட்டார்கள். சஹாபாக்களுடைய வழக்கம் இது, சஹாபாக்களுடைய முறை இது. அல்லாஹ் அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, உமர் அவர்களுடைய பணிவை பாருங்கள், உமர் அவர்களுடைய பணிவை பாருங்கள். ஒரு முறை உமர் அவர்கள் தன்னுடைய அடியாளோடு தன்னுடைய வேலையாளோடு நடந்து செல்கிறார்கள். அப்போது ஒரு பெண்மணி குறுக்கே வருகிறார்கள். அமீருல் முஃமினீன் உமரா நீங்கள், அமீருல் முஃமினீன் உமரா நீங்கள், நீங்கள் சிறு வயதிலே இருக்கும் பொழுது உங்களை உமைர் என்று அழைத்தோம், நீங்கள் வயதை அடைந்த பிறகு உமர் என்று அழைத்தோம், இப்போது நீங்கள் அமீருல் முஃமினீன் என்று அழைக்கப்படுகிறாயே உமரே, ஃபத்தகில்லாஹ யா உமர். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள் உமரே, ஃபத்தகில்லாஹ யா உமர். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள் உமரே. அப்போது அருகே இருந்த அந்த வேளையால் சொன்னார்கள், யா அமீருல் முஃமினீன், இந்த பெண்ணுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இங்கே நிற்கிறீர்களா? சொன்னார்கள், உனக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமா, இந்த பெண் எனக்கு அறிவுரை செய்தால் காலையிலிருந்து இரவு வரை நின்று கொண்டே கேட்பேன், தொழுகையுடைய நேரத்தை தவிர. தொழுகையுடைய நேரம் மட்டும் தொழுகைக்கு சென்று திரும்ப வந்து மீண்டும் இந்த பெண் சொல்வதை கேட்பேன். ஏன்? இந்த பெண் தன்னுடைய கணவனுடைய விஷயத்தை பற்றி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கூறியதை அல்லாஹ் கேட்ட பொழுது நான் இந்த பெண்ணுடைய அறிவுரையை கேட்க மாட்டேனா? யார் அவர்? யார் அந்த பெண்மணி? قد سمع الله قول التي تجادلك في زوجها. சூரத்துல் முஜாதலா முதல் வசனம். ஹுவைலா பின்து தஅலபா. ஹுவைலா யார் இந்த பெண்மணி? எத்தனை பேருக்கு தெரியும் இந்த வரலாறு? قد سمع الله
அல்லாஹ் கேட்டான், தன்னுடைய கணவனை பற்றி முஹம்மது ரசூலிடத்தில் என்ன தர்க்கித்தார், என்னிடத்தில் என்ன முறையிட்டார் என்பதை அல்லாஹ் கேட்டான் என்று இந்த பெண்ணுடைய வார்த்தையை அல்லாஹ் செவிமடுத்ததாக கூறும் பொழுது, இந்த பெண்ணுடைய வார்த்தையை கேட்டு நான் இங்கே நிற்க மாட்டேனா? உமர் அவர்களுடைய பணிவை பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. ஒரு முறை மிக முக்கியமான வரலாறு, கொஞ்சம் செவிகளை இடத்திலே ஒப்படையுங்கள். பலஸ்தீனுக்கு உமர் அவர்கள் செல்கிறார்கள். எதற்கு பலஸ்தீனுக்கு? பைத்துல் முகத்தஸ். பைத்துல் முகத்தஸ், யா அல்லாஹ் அதை முஸ்லிம்களுடைய கரத்திலே திருப்பி கொடு. பைத்துல் முகத்தஸ் உமர்களுடைய ஆட்சி காலத்திலே அபு உபைதாவுடைய படையின் மூலமாக வெற்றி கொள்ளப்படுகிறது. அபு உபைதா கடிதம் எழுதுகிறார்கள், வாருங்கள் உமரே, இந்த கிறிஸ்தவர்கள் நிபந்தனை இடுகிறார்கள், உமருடைய கரத்தில் தான் சாவியை ஒப்படைப்போம் என்று. ஏனென்றால் அவர்களுடைய வேதத்தில் அப்படி எழுதப்பட்டு இருக்கிறதாம். அல்லாஹ் அக்பர். உமர் அவர்கள் அப்படியா 2400 கிலோமீட்டர் பயணம் செய்து போக வேண்டும். உடனடியாக ஒரே ஒரு ஒட்டகத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு, ஒரே ஒரு ஒட்டகம், தன்னுடைய வேலையாளை அழைத்துக் கொண்டு ஒரு ஹலீஃபா, ரோம் பாரசீகத்துடைய அரசர் பாலைவனத்தில் நடந்து செல்கிறார். குர்ஆனை ஓதி ஓதி மாறி மாறி ஓதியவர்களாக சொன்னார்கள், என் வேலையாளே, நான் ஒரு சில தூரம் நான் வருவேன், ஒட்டகத்தின் மேலே இருந்து, அதற்கு பிறகு நீ ஏறு, நான் அந்த ஒட்டகத்தை அழைத்துச் செல்கிறேன், அதற்கு பிறகு இருவரும் நடந்து செல்லுவோம், அதற்கு பிறகு சிறு தூரம் வந்ததற்கு பிறகு நீ ஏறு, நான் அழைத்துச் செல்கிறேன், அதற்கு பிறகு நீ கீழே இறங்கு, நான் மேலே உட்காருகிறேன் என்று நிபந்தனையிட்டு அந்த தோழரையும் அழைத்துச் செல்கிறார்கள் உமர் அவர்கள் பைத்துல் முகத்தஸுடைய சாவியை கைப்பற்றுவதற்காக. ஆனால் அந்த எல்லையை அடையும் பொழுது அந்த நாட்டை ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள், அந்த மக்கள் யார் உமர் என்று பார்ப்பதற்காக அந்த எல்லையிலே வந்து மக்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்ன நடக்கிறது தெரியுமா? அந்த எல்லையை அடையும் பொழுது அந்த ஒட்டகத்தின் மேலே சவாரி செய்யக்கூடிய அந்த நேரம் அவருடைய வேலையாளுடையது. உமர் அவருக்கு என்ன வேலை? அந்த ஒட்டகத்தை அழைத்து வர வேண்டும். எல்லாரும் நிற்கிறார்கள், அமீருல் முஃமினீன் ஏறி உட்கார வேண்டும், இறங்கு. அதே நிலையிலேயே உள்ளே செல்லுகிறார்கள். எல்லோரும் மேலே உட்கார்ந்த தோழரை அமீருல் முஃமினீன் என்று அழைக்க ஆரம்பிக்கும் பொழுது அபு உபைதா ஓடி செல்கிறார். யா அமீருல் முஃமினீன், இந்த மக்கள் உங்களை எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் நடந்து வருகிறீர்கள், இவர்கள் மேலே இருக்கிறார்கள், மேலே ஏறுங்கள். என்ன ஆடையை உடுத்திருக்கிறீர்கள் அமீருல் முஃமினீன்? 14 ஒட்டுகள் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அமீருல் முஃமினீன் கலீஃபா, 14 ஒட்டுகள் உங்கள் ஆடைகளில் இருக்கிறது. இதோ ஆடை, இதை உடுங்கள். இந்த மக்கள் கண்ணியத்தை எதிர்பார்ப்பார்கள் இதில். இதோடு நீங்கள் உள்ளே வாருங்கள், அதுதான் எங்களுக்கும் கண்ணியம். என்ன மாறும்? உமர் மாறி விடுவாரா? கொடு அந்த ஆடை. வாங்கி அணிந்தார்கள். பார்த்தார்கள், உமராகத்தானே இருக்கிறார். உமராகத்தானே இருக்கிறார். அபு உபைதா கலந்து எறிந்து சொன்னார்கள், யா அபா உபைதா, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் அமீன் என்று ஒரு சாட்சியை உங்களுக்கு கொடுத்து இந்த சமூகத்துடைய பொறுப்பாளியாக உங்களை மாற்றியதால் நீங்கள் மட்டும் இந்த இடத்திலே இல்லாமல் வேறொருவர் இருந்திருந்தால் இந்த சமூகத்திற்கே பாடமாக ஆக்கியிருப்பேன். அதை நீங்கள் கூறிய வார்த்தைகளை நீங்கள் கூறாமல் வேறு யாராவது கூறியிருந்தால் இந்த உலகத்திற்கே பாடமாக அதை ஆக்கியிருப்பேன் சொன்னார்கள். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளத்திலே எழுதப்பட வேண்டிய வசனம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னுடைய நாவால் கூறப்பட வேண்டிய வசனம், நஹ்னு கௌமுன் அஸ்ஸனல்லாஹு பில் இஸ்லாம், நாங்கள் ஒரு கூட்டம் இஸ்லாமை கொண்டு மட்டும் கண்ணியப்படுத்தப்பட்ட கூட்டம். நஹ்னு கௌமுன் அஸ்ஸனல்லாஹு பில் இஸ்லாம்,
இஸ்லாமை கொண்டு அல்லாஹ் எங்களுக்கு இந்த கண்ணியத்தை வழங்கினான். யார் இந்த கண்ணியம் அல்லாமல், இஸ்லாம் அல்லாமல் வேறு எதையோ கொண்டு கண்ணியத்தை தேட நாடினால் அல்லாஹ் அவரை இழிவுபடுத்துவான். இஸ்லாம் எங்களுக்கு கண்ணியம். ஆடையில் கண்ணியம் என்கிறாயே அபு உபைதா, அரசவையோடு பதவியோடு வந்தால், ஒட்டகத்தின் மீது ஏறி பயணித்தால் கண்ணியம் என்கிறாயே அபு உபைதா, இது அல்ல கண்ணியம். எங்களுடைய கண்ணியம் இஸ்லாமை கொண்டுதான். இவர்கள் மதித்தால் என்ன, மதிக்கவில்லை என்றால் என்ன, இஸ்லாம் தான். எங்க ஆபீஸ்ல மேனேஜருக்கு தாடி வைக்கிறது பிடிக்காது, அதனால எனக்கு தாடி வைக்க முடியாது. பேண்ட கரண்டைக்கு மேல போட்டா எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, அதனால அது ஒரு கண்ணியம் இல்லாத ஒரு செயல் மாதிரி இருக்கு, அதனால என்ன செய்ய முடியாது. என்ன ஒரு சமூகம் பாருங்க, இஸ்லாமை கொண்டு கண்ணியத்தை தேடக்கூடிய சமூகம். முஹம்மது ரசூலை நான் பின்பற்றுகிறேன் என்பதில் கண்ணியத்தை தேட வேண்டிய சமூகம். யூதர்கள் நஸ்ரானிகளுக்காக அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை அவர்களுடைய காலுக்கு கீழ் புதைத்தால் எப்படி இந்த சமூகம் வெற்றி பெறும்? எப்படி இந்த சமூகம் கண்ணியம் பெறும்? லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு தவாது பணிவை பாருங்கள், கலீஃபா ஒவ்வொரு நாளும் ஒரு வீட்டை மட்டும் அடிக்கடி உமர் அவர்கள் சென்று சென்று பார்த்து வருகிறார்கள். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏன் உமர் அவர்கள் இந்த வீட்டை அடிக்கடி சென்று பார்த்து வருகிறார்கள், என்ன செய்கிறார்கள் இந்த வீட்டிலே என்று பார்ப்பதற்காக உமர் அவர்கள் சென்று வந்ததற்கு பிறகு உள்ளே நுழைகிறார்கள். ஒரு நாள் அங்கே பார்த்தால் ஒரு வயதான ஒரு கிழவி நடக்க முடியாமல் படுத்துக்கொண்டு எந்த தேவையும் நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறாள். அந்த தாயை பார்த்து கேட்டார்கள் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. அப்போது வந்தார் ஒரு மனிதர், அவர் என்ன செய்கிறார் உங்களுக்கு? வருகிறார், அவர் வீட்டை சுத்தம் செய்கிறார், என்னுடைய ஆடைகளை கழுவுகிறார், உணவை சமைத்து எனக்கு கொடுக்கிறார், என்னுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றிவிட்டு சென்று விடுகிறார். வருபவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? தெரியாதே. யார் வருகிறார்கள் என்று தெரியாதே. சுப்ஹானல்லாஹ், ஹலீஃபா, ஹலீஃபா அமீருல் முஃமினீன், மூமின்களின் தலைவர். யாருக்கும் தெரியாமல் ஒரு வயதான ஒரு மூதாட்டி சிரமப்படும் பொழுது அந்த வயதான மூதாட்டியின் சிரமத்தை தன்னுடைய பொறுப்பாக எடுத்துக்கொண்டு தினமும் வேலை செய்கிறார்கள். அவர்களுடைய வீட்டிற்கு சென்று தன்னுடைய தாய்க்கு கூட இன்று பணிவிடை செய்வதற்கு முஸ்லிம் சமூகத்தில் பலர் தயங்குகிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். தாய் வயதான நேரத்தில் நோய்வாய்ப்பட்டு விட்டால் சிரமம் என்று நினைக்கிறார்கள் முஸ்லிம்கள். தாயின் பணிவிடையில் அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் எதிர்பார்க்க தெரியாத சமூகமாக முஸ்லிம் சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது. யாரோ ஒரு பெண்மணி தல்ஹா அவர்கள் சொன்னார்கள், உமரின் பாதையை நீ பின்பற்ற வேண்டாமா தல்ஹா? ஏன் உமர் பின்பற்றினார் யாருடைய பாதையை? செயலை முன்னால் செய்தவர் யார்? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. இதே செயலை செய்தார்கள். என்ன ஒரு பின்பற்றுதல் பாருங்கள் தோழர்களிடத்திலே. அல்லாஹ் அக்பர். இந்த உமர் இவ்வளவு ஈமானை சுமந்தவர், முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நேரடியாக அவ்வளவு சிறப்புகளையும் நேரடியாக கூறப்பட்டு கேட்டவர். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதருடைய மறைவான விஷயங்களை அறிந்தவர். முனாஃபிக்குகள் இவர்களுடைய பட்டியலை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த தோளிடத்திலே ஒப்படைத்திருந்தார்கள். யார் யார் முனாஃபிக் யாருக்கும் தெரியாது. ஒரு நாள் ஹுதைஃபாவை தனியாக சந்தித்து உமர் அவர்கள் கேட்டார்கள், ரலியல்லாஹு அன்ஹு வர்தா, ஹுதைஃபா அல்லாஹ்வுடைய தூதர் நயவஞ்சகருடைய பட்டியலை கொடுத்திருந்தார்களே, கொஞ்சம் பாருங்கள் அந்த பட்டியலில் உமருடைய பெயரும் இருக்கிறதா என்று. யார் யார்? உமரே, உன் மாளிகையை சொர்க்க
சொர்க்கத்திலே பார்த்தேன், நான் நுழைய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். உன் ரோஷம் நினைவு வந்தது உமரே. யா அல்லாஹ், உமரு ஃபில் ஜன்னah, உன்னை பார்த்தால் ஷைத்தான் ஓடுகிறான் உமரே. 5 வக்து தொழுதுட்டா என்ன மாதிரி முஸ்லிம் யாருமே இல்லை இன்னைக்கு. 5 வக்து ஜமாத்தா தொழுதுட்டா அவர் தொழுகாதவரை பாப்பார், ஒரு பார்வை, தொழுக கூட இல்லாம இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், வெட்கப்பட வேண்டும். உமர் அவர்களுடைய வரலாற்றை படிப்பதற்கென்ன, பார்ப்பதற்கு கூட படிப்பதென்ன, பார்ப்பதற்கு கூட தகுதி கிடையாது. என்ன ஈமான் இருக்கிறது? என்ன அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கிறது? என்ன சொர்க்கத்தை பெற்றவர்களாக வாழ்கிறோம்? எந்த சொர்க்கம் நம்முடைய பெயரில்? என்ன சொர்க்கத்தின் கோட்டைகள் நம்முடைய பெயரில்? யாருடைய நாவில் சத்தியம் பேசியது? யாருடைய இல்மை கொண்டு நாம் பேசுகிறோம்? ஆனால் இந்த உமரை பற்றி சிலர் பேசும் பொழுது என்ன பேசுகிறார்கள் தெரியுமா? சிலர் இந்த சமூகத்தில் அறியாதவர்கள், அவர்கள் அவர்கள் நீர்வழிப்படுத்துவானாக. உமருடைய கொள்கையில் குழப்பம் ஏற்பட்டது. அல்லாஹ் மன்னிப்பானாக அவர்களை, அல்லாஹ் அவர்களை நீர்வழிப்படுத்துவானாக. தவறு சகோதரா, யாரை பார்த்து பேசுகிறாய் இப்படி? யாருக்கு முன்னால் இந்த வார்த்தையை வீசுகிறாய்? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எனக்கு பிறகு அபூபக்கரையும் உமரையும் இந்த சமூகம் பின்பற்றும். எனக்கு பிறகு பின்பற்றுங்கள். விட்டு செல்கிறேன் இந்த 2 ஹலீஃபாக்களை. அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, உமர் அவர்கள் பாடத்துடைய இறுதி வகுப்பில் நாம் அலைவோம். அவர்களுடைய சமூகத்தில் வாழ்ந்தவர்களும் கூட, ஒரு காமன் நேரத்தில் முடிச்சலாம், சமூகத்தில் வாழ்ந்தவர்கள் கூட அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த அச்சத்தை பார்த்து உமர் வியந்தார்கள். இரவு நேரத்தில் உலா வந்தார்கள். ஒரு முறை வீட்டிலே ஒரு தாயும் மகளும் பேசிக்கொள்கிறார். தெரிந்ததுதான், மீண்டும் கேளுங்கள், ஈமானை புதுப்பித்துக் கொள்வோம். பேசிக்கொள்கிறார்கள். தாய் சொன்னார்கள், காலை விடிய போகிறது மகளே, பாலை தண்ணீரை பாலிலே கலந்து விடு சொன்னார்கள். அமீருல் முஃமினீன் உமர் தடை செய்திருக்கிறார் தாயே. அவருடைய வார்த்தையுடைய மதிப்பை பாருங்கள். இரவு நேரம் தாய் சொன்னார்கள், அமீருல் முஃமினீன் உமர் பார்த்து கொண்டாயிருக்கிறார். அமீருல் முஃமினீன் உமர் பார்த்து கொண்டாயிருக்கிறார். மகள் பதில் சொன்னார்கள், وَإِنْ كَانَ أَمِيرُ الْمُؤْمِنِينَ لَا يَرَانَا وَرَبُّ أَمِيرِ الْمُؤْمِنِينَ يَرَانَا. தாயே, அமீருல் முஃமினீன் எம்மை பார்க்கவில்லை என்றாலும் அந்த அமீருல் முஃமினீனுடைய ரப்பு எம்மை பார்க்கிறான் தாயே. ஒரு பால் விற்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை மறுநாள் காலையில் ஒரு தந்தையுடைய அந்தஸ்தில் பெண் கேட்டு செல்கிறார் ஹலீஃபா. ஏன்? செல்வத்தை பார்த்தா, வசதியை பார்த்தா, பரம்பரையை பார்த்தா, எதை பார்த்து? ஈமான். என் மகளுக்கு பொருத்தமானவள் இவள், என் மகனுடைய மனைவியாக மாறுவதற்கு முழுமையான தகுதியுடையவள். ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு திருமணம் முடித்துக் கொடுத்தார்கள். அவர்களுடைய வம்சத்தில் பிறந்தவர்கள் தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ். தூய்மையானவர்களோடு சேர்ந்தால் அந்த தலைமுறை தூய்மையாகும். அல்லாஹ் அக்பர். இறுதி நேரம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், ஒரு முறை நாங்கள் எல்லோரும் பேசிக் கொண்டிருந்தோம். உமரும் எங்களோடு இருந்தார் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போது உமர் அவர்கள் கேட்டார்கள், ஃபித்னாக்களை பற்றி சொல்லுங்கள், குழப்பங்களை பற்றி சொல்லுங்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், குழப்பங்கள், ஆம், மனிதர்களிடத்திலே குழப்பங்கள் ஏற்படும். சொத்திலே, செல்வத்திலே, பெண்கள் விஷயத்திலே, தொழுகை மறுக்கப்படும், சதகா மறுக்கப்படும். இந்த குழப்பங்களை பற்றி கேட்கவில்லை ஹுதைஃபா, கடலுடைய அலைகளை விட வேகமாக வந்தடையக்கூடிய குழப்பங்களை பற்றி சொல்லுங்கள். ஹுதைஃபா அவர்கள் சொன்னார்கள், யா உமர், லைஸ அலைக மின்ஹா பஅஸுன் யா அமீருல் முஃமினீன். அமீருல் முஃமினீன் அவர்களே, உங்களுக்கு அதை பற்றி கவலை வேண்டாம். ஏன்? இன்ன பைனக வ பைனஹா பாபம் முக்லகா.
உங்களுக்கும் அந்த குழப்பத்திற்கும் இடையிலே ஒரு வாசல் இருக்கிறது, பூட்டப்பட்டிருக்கிறது. நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கும் அந்த ஃபித்னாக்கள் வருவதற்கும் வாசல் இருக்கிறது. என்ன அர்த்தம்? நீங்கள் வாழும் வரை அது வராது, நீங்கள் கவலைப்படாதீர்கள். அப்போது உமர் அவர்கள் கேட்டார்கள், அயுக்ஸருல் பாப் அம் யுஃப்தஹ், அந்த பாபு, அந்த கதவு திறக்கப்படுமா அல்லது உடைக்கப்படுமா? அந்த கதவு திறக்கப்படுமா அல்லது உடைக்கப்படுமா? பல்யுக்ஸர், அந்த கதவு உடைக்கப்படும், உடைக்கப்படும். அந்த மாணவர்கள் கேட்டார்கள், உமருக்கு தெரியுமா? அந்த மாணவர்கள் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே மறுநாள் கேட்டார்கள், அந்த வாசல் என்று சொன்னீர்கள், அது யார்? உமர் தானே? ஆம், உமர் தான். அது உமருக்கு தெரியுமா? அவன் தெரியும். என்ன அர்த்தம் தெரியுமா? உடைக்கப்படுமா அல்லது திறக்கப்படுமா என்றால், தானாக திறந்தால் அது வேறு, உடைக்கப்பட்டு திறந்தால் உமர் அவர்கள் கொல்லப்படுவார்கள். உடைக்கப்படும், அந்த வாசல் தகர்த்து எறியப்படும், கொலை செய்வதன் மூலமாக. அதற்கு பிறகு ஃபித்னாக்கள் நுழையும். உமர் அவர்கள் மரணித்த நாள்தான் இந்த உலகத்திலே ஃபித்னாக்கள் நுழைந்தன. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். என்ன செய்தி பாருங்கள். உமர் அவர்கள் அறிந்தார்கள், நான் உடைக்கப்படுவேன், கொல்லப்படுவேன். கேட்டார்கள், யா அல்லாஹ், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக் வ வஃபாத்தின் ஃபீ பலதி ரசூலிக். எனக்கு ஷஹீதாக கூடிய பாக்கியத்தை கொடு, அதுவும் உன்னுடைய தூதருடைய ஊரில் ஷஹீதாக கூடிய பாக்கியத்தை கொடு. மக்கா மதீனாவில் போர் நடக்குமா? நடக்குமா? எப்படி ஷஹீதாக முடியும்? போர் நடக்காமல் எப்படி ஷஹீதாக முடியும்? அவர்களுடைய பிரார்த்தனையை பாருங்கள். யா அல்லாஹ், ஷஹீதாக கூடிய பாக்கியத்தை கொடு, அதுவும் யாருடைய வீட்டில், யாருடைய ஊரில்? உன்னுடைய நபியுடைய ஊரில், மதீனா, மதீனத்துன் நபவி. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆம், துல்ஹஜ் மாதத்திலே உமர் அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நிற்கும் பொழுது, ஒரு கலீஃபா மக்களுக்கு தொழுகை நடத்தும் பொழுது அபூ லுஅ்லு என்ற மஜூசி தொழுகையை சஃப்பை விலக்கி கொண்டு கத்தியை கொண்டு உமர் அவர்களை ஷஹீதாக்குகிறான், குத்துகிறான். 3 குத்துகளை முதுகிலே சொருகுகிறான். குத்திவிட்டு ஓட ஆரம்பித்து விடுகிறான் அந்த அபூ லுஅ்லு என்ற மஜூசி. உமர் அவர்கள் சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ் என்று சஹாபாக்கள் தொழுகையை கலைக்காமல் நின்று கொண்டிருக்கும் பொழுது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபை அழைத்து உமர் அவர்கள் தொழுகை நடத்துமாறு ஏவி உட்கார்ந்து கொள்கிறார்கள். குடல் வெளியே சரிகிறது. கலீஃபா, கலீஃபா. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். உடனடியாக தொழுகை முடித்ததற்கு பிறகு அபூ லுஅ்லு என்ற மஜூசியை துரத்தி செல்கிறார்கள் சஹாபாக்கள். அவன் அப்படியே இறந்து விடுகிறான், தற்கொலை செய்து கொள்கிறான். அப்போது கேட்டார்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை பார்த்து, மன் கத்தலனி, என்னை யார் கொலை செய்தது, யார் என்னை குற்றியது? தேடி வந்து பார்த்து சொன்னார்கள், ஒரு மஜூசி, ஒரு மஜூசி. உமர் அவர்கள் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதீ லம் யஜ்அல் மீததி பியதி ரஜுலி யத்தஇல் இஸ்லாம். ஒரு முஸ்லிமுடைய கரத்தில் கொலை செய்யப்படுவதை விட்டு அல்லாஹ் என்னை பாதுகாத்து விட்டானே, அல்ஹம்துலில்லாஹ். ஒரு முஸ்லிமுடைய லா இலாஹ இல்லல்லாஹ் இஸ்லாமின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு முஸ்லிமுடைய கரத்தில் கொலை செய்யப்படாமல் ஒரு மஜூசி, ஒரு காஃபிரால் குற்றப்பட்டு அல்லாஹ் என்னை ஷஹீதாக்கி விட்டானே, அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். சுமந்து செல்கிறார்கள் வீட்டிற்கு. அடுத்த நேரம் தொழுகையின் அழைப்பு வருகிறது. குடலை வயிற்றிலே கையிலே சுமந்திருக்கிறார். எது குடித்தாலும் ஓடுகிறது. தொழுகையின் அழைப்பு, யா அமீரல் முஃமினீன். தொழுகையின் நேரம், தொழுகையின் நேரம். நஅம் நஅம் லா ஹத்த ஃபில் இஸ்லாம் லிமன் தரக ஸலாத். ஆம் ஆம், தொழுகையை விடுபவனுக்கும் இஸ்லாமிற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எப்போ
ஷஹீதாகக்கூடிய நிலைமை. உமர் அவர்கள் தன்னுடைய அரசர்கள், தன்னுடைய ஆட்சியின் கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு கடிதம் எழுதுவார்கள். இன்ன அஹம்ம உமூரிக்கும் இந்தி அஸ்ஸலா, உங்களிடத்திலே நான் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான எதிர்பார்ப்பு தொழுகை. அது சரியாக இருந்தால் எல்லாம் சரியாகும், அது கெட்டுவிட்டால் எல்லாம் கெட்டுவிடும். லா இலாஹ இல்லல்லாஹ். கொஞ்சம் அந்த உமர் அவர்களுடைய அந்த இறுதி நேரத்தை பார்த்து இந்த சபையை நாம் முடித்துக் கொள்ளுவோம். அழைக்கிறார்கள், அப்துல்லா இங்கே வா, வா இங்கே. இன்தலக் இலா ஆயிஷா உம்முல் முஃமினீன், உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நம்முடைய தாய், அவர்களிடத்திலே செல்லுங்கள். ஃபகுல் யக்ரா அலைகி உமர் அஸ்ஸலாம், உமர் உங்களுக்கு சலாம் சொல்லுகிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவே என்று கூறுங்கள். வலா தகுல் அமீருல் முஃமினீன், அமீருல் முஃமினீன் உமர் சலாம் சொல்கிறார் என்று சொல்ல வேண்டாம், உமர் சலாம் சொல்கிறார் என்று சொல்லுங்கள். அல்லாஹ் அக்பர். தொடர்ந்தார்கள், ஃபஇன்னி லஸ்து அல்-யௌம லில்-முஃமினீன அமீரா, இன்றைய தினம் நான் மூமின்களுக்கு அமீர் கிடையாது. வகுல் யஸ்தஅ்தின் உமர் இப்னுல் கத்தாப் அயுத்ஃபன மஅ ஸாஹிபைஹி, உமர் விரும்புகிறார், ஆசைப்படுகிறார் அந்த இரண்டு தோழர்களோடு அவரும் அந்த இடத்திலே அடக்கப்பட வேண்டும் என்று. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த இடத்தை தனக்காக வைத்திருந்தார்கள் அடக்கப்படுவதற்காக. உமர் அவர்கள் அனுமதி கேட்கிறார்கள். அமீருல் முஃமினீன் என்று சொல்ல வேண்டாம், உமர் அனுமதி கேட்கிறார் என்று கூறி, அந்த இடத்தை எனக்கு தர முடியுமா, அந்த தோழர்களோடு நான் அடக்கமாகிறேன் என்று கேட்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அதை கேட்டவுடன் அழ ஆரம்பித்து நான் கொடுக்கிறேன் உமரே, அவர்களுடைய தோழர்களோடு அடக்கமாகட்டும் என்ற செய்தியை அப்துல்லா உமர் அவர்களுடைய மகன் கொண்டு வருகிறார்கள். நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் என் தந்தையே. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அனுமதி கொடுத்து விட்டார்கள். மறுபடியும் சொன்னார்கள், அப்துல்லா 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 இங்கே வா. ஆயிஷாவிடத்திலே மறுபடியும் செல். எப்போது செல் தெரியுமா? நான் இறந்ததற்கு பிறகு, என்னை கஃன் செய்ததற்கு பிறகு அடக்கக்கூடிய நேரத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிற்கு முன்னால் சென்று என்னுடைய ஜனாசாவை வைத்து கேள். உமர் மீண்டும் கேட்கிறார், இந்த இடத்தில் அவர் அடக்கப்படலாமா என்று. அனுமதி அளித்தால் உள்ளே எடுத்து செல், அனுமதி அளிக்கவில்லை என்றால் முஸ்லிம்களுடைய கபுரிஸ்தானுக்கு கொண்டு சென்று விடு. खलीफा பின்னால் அனுமதி கொடுத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கவலை அடைந்து விடக்கூடாது, நீ கேட்டுவிடு. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இறுதி நேரம் சஹாபாக்கள் எல்லோரும் வருகிறார்கள். இப்னு அப்பாஸ், இப்னு மஸ்ஊத், சஹாபாக்களின் கூட்டம் உமர் அவர்களை சந்திக்க விரைந்து ஓடு வருகிறது. எல்லோரும் புகழ்கிறார்கள் உமர் அவர்களை. அல்லாஹ்வுடைய தூதரோடு தோழமை கொண்டீர்கள், அவர்கள் உங்களை பொருந்து கொண்டிருக்கும் நிலையில் இந்த இடத்தை விட்டு நீங்கள் சென்றீர்கள், அவர்கள் உலகத்தை விட்டு சென்றார்கள். அவருக்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களோடு தோழமை கொண்டீர்கள், அவர்கள் உங்களை பொருந்தி கொண்டிருக்கும் நிலையில் அவர்களும் உங்களை விட்டு பிரிந்து சென்றார்கள். பொது உமரே, நீங்களும் எங்களை விட்டு பிரிய போகிறீர்களா என்று சஹாபாக்கள் கவலையை முன்னால் கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு தோழர் வந்தார், உமர் அவர்களை புகழ்ந்து கொண்டே இருந்தார். அவர்கள் மயக்கத்தில் இருந்தவர்கள் அவரை பார்த்து விட்டு கண்களை மூடிவிட்டார்கள். பின்னால் அவர் கொஞ்ச தூரம் சென்றதற்கு பிறகு அந்த மனிதரை இடத்தில் அழைத்து வாருங்கள், கூட்டு வாருங்க. அவங்கள அழைத்து வரப்படுகிறார். யா அஹி, கொஞ்சம் நான் சொல்வதை கேட்கிறாயா? உன் ஆடை கரண்டைக்கு கீழே இருக்கிறது, உயர்த்தேன். ஆடை கரண்டைக்கு கீழே இருக்கிறது, உயர்த்தேன். அது உன் உள்ளத்தில் தக்குவாவை ஏற்படுத்தும், உன் ஆடையை சுத்தப்படுத்தும். உமரை நேசித்தால் இந்த இடத்தை விட்டு களைவதற்கு முன்னால் இன்ஷா அல்லாஹ் சுன்னாவின் அடிப்படையில், உமர் அவர்களுடைய வழிமுறையின் அடிப்படையில் இந்த செயலை செய்வோம் இன்ஷா அல்லாஹ். மரண நேரத்தில் கூட நபியுடைய ஒரு சுன்னாவிற்கு ஒரு மனிதர் மாற்றம் செய்துவிடக் கூடாது என்று
பார்த்து பார்த்து இந்த சமூகத்தை வளர்த்தவர்கள் உமர். சுப்ஹானல்லாஹ். அதற்கு பிறகு உமர் அவர்கள் இறுதி நேரம் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு படுத்திருக்கிறார். கலீஃபா, அமீருல் முஃமினீன், சொர்க்கம் செல்ல போகக்கூடிய மனிதர் படுத்திருக்கிறார். இப்னு உமரை பார்த்து சொன்னார்கள், என் மகனே, என்னுடைய முகத்தை கொஞ்சம் இந்த பூமியிலே வையேன், இந்த பூமியின் மேலே வையேன். மகன் கண்டுகொள்ளவில்லை. இந்த மயக்கத்திலே சொல்லுகிறார்கள் போல, யா அப்துல்லாஹ், என்னுடைய முகத்தை மண்ணிலே படியவை. கேட்கவில்லை. யா அப்துல்லாஹ், படியவை. முகத்தை பணிய வைக்கிறார்கள், கீழே அப்படி இறக்கி வைக்கிறார்கள், ஏதோ முணுமுணுக்கிறார்கள். உமர் அவர்களுடைய இறுதி வார்த்தைகள் முணுமுணுக்கிறார்கள். இப்னு உமர், என்ன உமர் அவர்கள் சொல்லுகிறார் என்று காது வைத்து கேட்டார்கள். வைலி வ வைலு உம்மி இல்லம் யர்ஹம்னி ரப்பி, வைலி வ வைலு உம்மி இல்லம் யர்ஹம்னி ரப்பி, எனக்கும் என் தாய்க்கும் நாசம் உண்டாகிவிடும், அல்லாஹ் எனக்கு இரக்கம் காட்டவில்லை என்றான். அல்லாஹ் எனக்கு இரக்கம் காட்டவில்லை என்றால், அல்லாஹ் என்னை மன்னிக்கவில்லை என்றால் எனக்கும் என் தாய்க்கும் நாசம் உண்டாகிவிடும். அந்த நேரத்தில் கூட பணிவை, ஈமானிலே கொண்டிருந்த நம்பிக்கையை خالق عمر سبحانك يا خالق عمر سبحانك. விடவில்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, இவ்வளவு ஈமானை சுமந்தவர் மகன் சொன்னார்கள், என் தந்தையே, உங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தாமல் இருப்பாடா? உங்களுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டாமல் இருப்பாடா? நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான். என்ன சொல்லுகிறீர்கள்? லா இலாஹ இல்லல்லாஹோடு உமர் அவர்களுடைய உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரிகிறது. சஹாபாக்கள் எல்லோரும் உமர் அவர்களை குளிப்பாட்டி ஜனாசா தொழுகைக்காக எடுத்துச் செல்கிறார்கள். தொழுவதற்கு பிறகு இப்னு அப்பாஸ் சொல்கிறார்கள், எங்களை தாண்டி அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார்கள். உமரை பார்த்தார்கள். அல்லாஹ் உங்களுக்கு இரக்கம் காட்டுவானாக உமரே, இரக்கம் காட்டுவானாக உமரே. இந்த உலகத்திலே, இந்த நேரத்திலே அபூபக்கருக்கு பிறகு முன்மாதிரியாக எடுத்துச் செல்வதற்கு உங்களை தவிர யாரையும் இந்த உலகத்திலே நான் பார்க்கவில்லை. அல்லாஹ் உங்களுக்கு இரக்கம் காட்டட்டும். நான் முஹம்மது ரசூலிடத்திலே கேட்டிருக்கிறேன். எப்போதும் அல்லாஹுடைய தூதர் சொல்லுவார்கள், எப்போதும் சொல்லுவார்கள், இன்னி குந்து கசீரன் அஸ்மஉ நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் ذهبت انا وابو بكر وعمر ودخلت انا وابو بكر وعمر وخرجت انا وابو بكر وعمر. நானும் உமரும் அபூபக்கரும் சென்றோம், நானும் உமரும் அபூபக்கரும் நுழைந்தோம், நானும் உமரும் அபூபக்கரும் வெளியே வந்தோம் என்று. சுப்ஹானல்லாஹ். மூன்று தோழர்கள், ஒரு நபி, அந்த நபிக்கு பிறகு மிக உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய 2 தோழர்கள், 3 நண்பர்கள். எப்போது பிரிந்தார்கள் இந்த 3 நண்பர்களையும்? இறக்கும் பொழுதும் அந்த 3 நண்பர்களும் இறந்ததற்கு பிறகும் ஒன்றாகத்தான் அடக்கம் செய்யப்பட்டார்கள். இன்ஷா அல்லாஹ் மறுமையிலும் அவர்கள் ஒன்றாகத்தான் இருப்பார்கள். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இன்னும் 1000 வரலாறு, இன்னும் 1000 நிகழ்வுகளை உமர் அவர்களுடைய வாழ்க்கையில் கூறிக்கொண்டே இருக்கலாம். அனுமதி கேட்டதற்கு பிறகு உமர் அவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரின் அருகிலேயே அடக்கம் செய்யப்படுகிறார். உலகத்தின் ஹலீஃபா, அமீருல் முஃமின்களின் அமீர் உலகத்தை விட்டு மறைந்து விட்டார். அத்ததுரூன், உமரை ரலியல்லாஹு அன்ஹு இப்படி வழிநடத்தியது எது? உமரை இப்படி உயர்ந்தவராக மாற்றியது எது?
உமர் அவர்கள் தங்களை பார்த்து கேட்டுக்கொள்ளும் ஒவ்வொரு வார்த்தை, ماذا تقول لربك غدا يا عمر ماذا تقول لربك غدا يا عمر. உமர் தங்களை பார்த்து கேட்டுக்கொள்வார்கள், நாளை ரப்பு உன்னை கேட்டால் என்ன பதில் சொல்லுவாய், என்ன சொல்லுவாய் உன் ரப்பிடத்திலே, என்ன சொல்லுவாய் உமரே. இதுதான் அவர்கள் வழி நடத்தியது. மூமின்களே, பாடம் படியுங்கள் இந்த வரலாற்றில் இருந்து. நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் நாளை மறுமையிலே விசாரணைக்கு உட்படுத்தப்படும். பயம், ஒரு ஆடு ஓடியது பயம், ஒரு குழந்தை அழுதது பயம். யாருக்கு இருக்கிறது இந்த பயம்? யாருக்கு இருக்கிறது? சர்வ சாதாரணமாக பாவங்கள், குற்றங்கள், அல்லாஹ் தடுத்த காரியங்கள் ஒரு நாளும் வாழ்க்கையில் யாருக்கு இருக்கிறது? فأما من طغى وآثر الحياة الدنيا فإن الجحيم هي المأوى وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى. உமர் அவர்களுடைய மரணத்தோடு நீதியின் வரலாறு இந்த உலகத்தில் இருந்து மறைக்கப்பட்டது, எடுக்கப்பட்டது. உங்களிடத்திலே யாராவது வந்து கேட்டால், அழகிய வார்த்தை, உங்களிடத்திலே யாராவது வந்து கேட்டால் இந்த உலகத்திலே ஏன் நீதி இல்லை என்று அவர்களிடத்திலே சொல்லுங்கள், உமர் இப்னுல் கத்தாப் மரணித்து விட்டார்கள் என்று. இந்த உலகத்திலே நீதி இல்லை என்று யாராவது கேட்டால் அவர்களிடத்திலே சொல்லுங்கள், உமர் இப்னுல் கத்தாப் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள் என்று. ஆம், இஸ்லாமை கொண்டு உமருக்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்து, இஸ்லாமிற்கும் அல்லாஹ் கண்ணியத்தை ஏற்படுத்தி அல்லாஹ் உமரை பொருந்திக் கொண்டான். உமரை கொண்டு இஸ்லாமிற்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்து உமரை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். ஹகம்த அதல்த அமின்த ஃபனிம்த ரசீகல் பால். ரூம் பாரசீக நாட்டிலிருந்து வருவார்கள் உமரை சந்திப்பதற்கு. எங்கே உமர்? எங்கே உமரின் கோட்டை? கோட்டையா? உமருக்கா? வீட்டில் இருப்பார் பாருங்கள். உமர் இருக்கிறாரா? பள்ளியில் இருப்பார் பாருங்கள். உமர் இருக்கிறாரா? மரத்தடியில் ஏதாவது உறங்கிக் கொண்டிருப்பார். அமீருல் முஃமினீன் கலீஃபா. அரசர்கள் சொல்லுவார்கள் ஹகம்த, ஆட்சி செய்தாய், அதல்த, நீதியாக நடந்து கொண்டாய், அமின்த, மக்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தாய், ஃபனிம்த, நிம்மதியோடு உறங்குகிறாய், ரசீகல் பால். யா அல்லாஹ், யா அல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, உமர் அவர்களை நேசிப்போம். இது ஒரு சிறிய துண்டுகள் தான். உமருடைய உமர் ரலியல்லாஹு வரலாற்றில் நுழைந்தால் 1000 பக்கங்களை பாடத்திற்காக, படிப்பினைக்காக புரட்டி கொண்டே இருக்கலாம். அவ்வளவு படிப்பினைகளை கொண்ட மிகச்சிறந்த உயர்ந்த மனிதருடைய வரலாறு உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. ஆசை வையுங்கள், அல்லாஹ்விடத்திலே துஆவை கேளுங்கள். யா அல்லாஹ், அந்த மறுமையிலே இந்த உமரோடு ஒரு சிறிய நேரம் நடந்து செல்லக்கூடிய பாக்கியத்தை கொடு. ஆசை வையுங்கள் மூமின்களை. சஹாபாக்களை நேசியுங்கள், சஹாபாக்களை விரும்புங்கள், அவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களுடைய மகனை அழைத்து உமர் இப்படி வாழ்ந்தார், உமர் இப்படி வாழ்ந்தார் என்று உமரை உங்களுடைய மகனுக்கு உதாரணமாக ஆக்குங்கள். உமரை உதாரணமாக ஆக்குங்கள். கண்ட கண்ட கலிசடைகளை எல்லாம் இன்று பிள்ளைகள் பார்த்து கொண்டு அவர்களை முன் உதாரணமாக எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கும் பொழுது இந்த முஸ்லிம் சமூகம் ஏன் சஹாபாக்களை கைவிட்டது? சஹாபாக்களை மறந்தது? அவர்களின் வரலாற்றை படிப்பதிலிருந்து ஏன் தூரமானது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை மன்னிப்பானாக, நமக்கு அல்லாஹ் நிறைவழியை தருவானாக. அவர்களுடைய ஈமானில் இருந்து பாடத்தை படிக்கக்கூடிய சமூகமாக அல்லாஹ் எம்மை மாற்றுவானாக. அவர்களுடைய பணிவை எம்முடைய ஈமானிலும் எம்முடைய பார்வையிலும் எம்முடைய நடையிலும் கொண்டு வருவதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. கண்ணியத்துக்குரியவர்களை, இது முழுமையான உமர் அவர்களுடைய வரலாறு அல்ல, சுருக்கம்தான். அங்கங்கு கிடைத்த வரலாறுகளை கொண்டு ஒரு முழு கோர்வையாக பார்த்திருக்கிறோம். இது மட்டும் உமர் அவர்களுடைய வாழ்க்கை அல்ல, இன்னும் பல வரலாறுகளோடு அமைந்தது தான் உமர் அவர்களுடைய வாழ்க்கை. பல அறிஞர்களுடைய பயான்களை நீங்கள் கேட்கலாம், அல்லது பல புத்தகங்களை படித்து மீண்டும் மீண்டும் அவர்களுடைய வாழ்க்கையில் நுழைந்து உமர் அவர்களை நேசித்து
நாளை மறுமையில் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு மறுமையிலே இணைந்து அவர்களுடைய குடும்பத்தார்களோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. அவர்களுடைய வாழ்க்கையை படித்தோம், அவர்களுடைய வீரத்தை படித்தோம். காலையில் ஃபஜ்ரை தொழாமல் கோழைகளாக உறங்கிக் கொண்டிருக்கக்கூடாது. உமர் அவர்களுடைய வாழ்க்கையை படித்திருக்கிறோம், வீரத்தை படித்திருக்கிறோம், அவர்களுடைய தக்குவாவை படித்திருக்கிறோம், அவர்களுடைய தொழுகைக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை படித்திருக்கிறோம், மறுமையை குறித்தவர்கள் பயந்த அச்சத்தை படித்திருக்கிறோம். இதுவெல்லாம் அமர் இப்படி வாழ்ந்தார் என்று புகழ்ந்து போவதற்கல்ல, அதிலிருந்து பாடங்களை படிப்பதற்காகத்தான் நம்முடைய அறிஞர்கள் அதை பாதுகாத்து இன்றளவும் எம்மிடத்திலே கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் வீரத்தை படித்துவிட்டு காலையிலே கோழைகளாக வீடுகளிலே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு ஈமானிலும் இறை அச்சத்திலும் அல்லாஹ் உறுதி கொடுப்பானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. حكمت عدلت أمنت فنمت رسيخ البال بمثلك نستصغر نجما وذرا وجبال حكمت عدلت أمنت فنمت رسيخ البال بمثلك نستصغر نجما وذرا وجبال ولولا أثر النور لقلنا كنت خيال سلاما يا عمر الفاروق سلاما يا